நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த நிகழ்ச்சியை தமிழோடு ஒரு உரையாடல் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு அழகான ஒரு ஏற்பாடை இன்று மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக மாணவர்கள், அதுவும் குறிப்பாக பொறியியல் துறை தமிழ மாணவர்கள், பொறியியல் இந்திய பண்பாட்டு கழகம் தமிழோடு ஒரு உரையாடல் என்ற தலைப்பில் ஒரு அழகான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் ஒரு மாறுபட்ட அணுகுமுறையில் தமிழை காண உங்களை வரவேற்கின்றேன். தமிழ் ஒரு மொழி மட்டுமல்லாது தமிழை கடந்து நாம் பல உன்னதமான உண்மைகளை இன்று காணவிருக்கின்றோம். மிகவும் மாறுபட்ட கோணத்தில் இந்த இது உரையாடல்ன்றதை விட இந்த பதிவுகள், இன்றைக்கு நான் செய்யவிருக்கின்ற இந்த பதிவுகள் ஒரு மாறுபட்ட அணுகுமுறையாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக கூற முடியும். இப்பொழுது என்னுடைய எல்லாரும் பார்க்க முடியுதா? முதல்ல தெரியுதா? ஓகே, சரி. இன்றைய தலைப்பை தமிழோடு ஒரு உரையாடல் என்ற தலைப்பில் நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கினாலும் தமிழ் எவ்வாறு நம்மோடு உரையாடல் செய்கின்றது என்பதை நாம் இன்று ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கவிருக்கின்றோம். அதுவும் தமிழ் மொழி ஒரு அறிவியல் மொழியாகவும், அந்த அறிவியல் எவ்வாறு தமிழை இயக்குகின்றது, தமிழ் எவ்வாறு அறிவியலாக விளங்கி நிற்கின்றது, தமிழின் ஒளிர்வு, தமிழின் வெளிப்பாடு எவ்வாறான உலகியல் கொடைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது, தமிழர் வாழ்வியலை எவ்வாறு உந்தி நகர்த்துகின்றது, தமிழோடு தமிழர்களை மட்டுமல்ல உலக அறிவியலையும் உலக மொழிகளுக்கும் தமிழ் எவ்வாறு கொடையளித்துள்ளது என்பதை இன்று மிகவும் ஆழமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை பதிவு செய்யப்படாத சில ஆழமான உண்மைகளை இன்று உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் இந்த உரையாடலில் உங்களோடு பகிர்வு செய்யவிருக்கின்றேன். முதலாவதாக இந்த தமிழ் என்பது என்ன? முதலில் தமிழை பற்றிய ஒரு அழகான ஒரு பார்வையை நம்ம பார்க்கவிருக்கின்றோம். தமிழ் என்பது என்ன? தமிழை பற்றிய ஒரு விளக்கம். பெரும்பாலும் எல்லோரும் தமிழ் என்று கூறுகின்றோம். ஆனா தமிழ் என்பது என்ன? தமிழை எப்படி புரிந்து கொள்வது? தமிழ் உண்மையில் என்னதான் நமக்கு சொல்ல வருகின்றது? என்ன அடிப்படையில் தமிழ் எழுந்து நமக்கு இன்றைக்கு ஒரு மொழியாக மட்டுமல்லாது, இப்ப நான் அது ஒரு மொழியாக உங்களோட பகிர்ந்து ஒரு ஊடக மொழியாக மட்டுமல்லாது தமிழ் மொழி அதனையும் கடந்து ஒரு ஆழ்நிலையில் ஒரு அறிவியலாக, தமிழர் வாழ்வியலாக, உலக மக்களின் ஒரு இயக்க மொழியாக எப்படி இருக்கின்றது அப்படின்றத நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். முதலில் தமிழின் சொல்லை முதல்ல ஆய்வு செய்வோம். தமிழ் என்பது என்ன? தமிழ் என்னும் சொல்லை நாம் முதல்ல இரு வகையில பிரித்து ஆராயலாம். ஒன்று தமி கூட்டல் இல், அடுத்தது தமிழ் என்பதை தம் கூட்டல் இல் என்று பிரித்து அறியலாம். இப்போ இங்க பார்க்கும் பொழுது தமிழ் என்பதை முதல்ல தமி இல் என்பது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த கலந்துரையாடல்ல கலந்து கொண்டிருக்கும் சிலருக்கு தமிழ் கொஞ்சம் அங்கங்க இழுத்து பிடிக்கும். அதற்காக நான் முதல்ல என்னுடைய தமிழை கொஞ்சம் நிதானப்படுத்தி எளிய தமிழ்ல பேச முயற்சி பண்றேன். அதோடு அல்லாமல் இந்த தமிழை
முதல்ல இந்த தமிழின் சில விளக்கங்கள் உங்களுக்கு நான் இன்று இலக்கண பாடம் நடத்த இங்க இன்றைய பாடம் நிச்சயமாக ஒரு இலக்கண பாடமாக மட்டும் திகழாது. இலக்கணத்தை மீறிய தமிழின் ஒரு ஆழமான வாழ்வியல் கூறுகளை இங்கே இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். தமிழ் என்ற சொல் முதலில் நாம் பார்ப்பது போல இங்கு தமிழ் கூட்டல் இல் என்பதை பார்த்தோம். இப்ப எப்படி இருக்கின்றது அப்படின்றத பார்ப்போம் விரித்து. தமிழ் இல் அப்படின்னு தமிழ் என்னும் சொல்லை முதல்ல இந்த தமி என்பது என்ன அப்படின்னு பார்ப்போம். தமி என்பது ஒரு தனித்த என்ற பொருள்ல அது வெளிப்படும். தமிழ் என்றால் முதல்ல தமி என்பது தனித்த, என்னை தனித்து தமித்த அப்படின்ற அந்த பொருள்ல அது வெளிப்படும். இல் என்பது உலகில் வேற எம்மொழிக்கும் இல்லாத தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பு நகரம். இந்த எழுத்து மட்டும் தமிழை அடையாளம் காண செய்கின்ற ஒரு எழுத்து. உலகில் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு நுட்பமான எழுத்து இந்த லகரம் ஆகும். ஆகவே தமிழுக்கு இல் லகரம் என்பது தனித்த அடையாள ஒளியனாகவும் குறியீடாகவும் தொடங்குகின்றது. இருப்பினும் நீங்க பாத்தீங்கன்னா தனித்த தமிழாக தனித்த இள்ளை கொண்ட ஒரு மொழியாக இருப்பது அப்படின்னு பொருளை நாம் இங்கு விளக்கி சொல்லலாம். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா இந்த லகர சிறப்பு தமிழின் உள்ளிய அறிவியல் அப்படின்னா ஆந்தாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்றது ஒன்று உண்டு. அதாவது இதை பிறகு நான் மிகவும் ஆழமாக உங்களுக்கு விளக்கவிருக்கிறேன். அது இலக்கு சரி, இந்த இள்ளுக்காகவே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கின்றது, ஏதோ ஒரு புதுமை இருக்கின்றது தமிழில். அந்த இல் என்ற சொல், அந்த இல் என்பது தமிழை விளக்கினாலும் தமிழோடு அங்கு அந்த தமிழ் எழுத்தில் அந்த சொல்லில் துளங்கினாலும் இந்த சொல் அதாவது தமிழின் சிறப்பை, தமிழர்களின் மொழியின் சிறப்பை எவ்வாறு விளக்குகின்றது என்பதை நாம் இங்க எடுத்துக்கொண்டு, அது ஒரு சிறப்பு, அதை எடுத்துக்கொண்டு மேலும் அதனுடைய ஆழத்தை இன்னும் ஆய்வு செய்வோம், இன்னும் விரித்து அதை காண்போம். இரண்டாவது சொல் இங்க பார்க்கும் பொழுது தம் கூட்டல் இல் அப்படின்ற அந்த பொருள்ல இங்க தமிழை பிரிக்கலாம். இங்க தம் என்பதை முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு முதல்ல பார்ப்போம். அதாவது தொல்காப்பியர் இதனை தம்மிடை வருவும் படர்கை மேன என்று அப்படி தொல்காப்பியர்ல சொல்வார். தொல்காப்பியரை பற்றி பிறகு இன்னும் ஆழமாக நம்ம பார்க்கவிருக்கின்றோம். ஆனால் இருப்பினும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது படர்கையில் தம்முச்சாரியை இடைவரும் என்பது தொல்காப்பியம். இங்க சில பேருக்கு என்ன சார் பேசுறீங்க, அப்படி ஒண்ணும் புரியலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இதனுடைய பொருள் விளக்கம் என்னவென்றால், இந்த தம் என்பது படர்கை அப்படின்னா இன்னும் எனக்கு புரியல. படர்கை என்பது அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன், நான், அவன், அவள் அப்படின்ற அந்த அதாவது தேர்ட் பர்சன் அப்படின்ற அந்த மூன்றாவது நிலை தான் படர்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க பாருங்க, அவர்கள் தம்மோடு இருந்த கால்நடைகளை விற்றனர் அப்படின்னு அந்த தம் என்ற சொல்லை தொல்காப்பியம் இங்கு எழுத்தாக சொல்கின்றது. ஆனா இங்க பொதுவாக தான் என்பது தன் என்றும், தாம் என்பது தம் என்றும், நாம் நம் என்றும், யான் என்பது என் என்றும் குறுகுவது தமிழின் இலக்கணம். இந்த சின்ன இலக்கணத்தை மட்டும் பார்த்துட்டு தமிழை இந்த தமிழ் செய்கின்ற மிகப்பெரிய அற்புதத்தை நாம பார்க்கவிருக்கின்றோம். ஒரு வியக்கத்தக்க ஒரு உண்மையை இப்பொழுது எப்படி தமிழ் எடுத்து வெளிக்கொணர்கின்றது என்பதை பார்ப்போம். தம் என்பதை எவ்வாறு பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம் என்பது என்ன செய்யும் என்பதை முதல்ல பார்ப்போம். தமிழின் இந்த தம் என்ற சொல் எந்த மாதிரியான விளைவுகளை இந்த தமிழுக்கு செய்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது மிகப்பெரிய திகைப்பை ஏற்படுத்தும். ஒன்று, இந்த தம் என்பது அப்பனாக, அந்த அப்பனோடு சேரும் போது தமப்பனாகி தகப்பனாகின்றது. இந்த தம் ஐயோடு சேர்ந்து தம்மை என்ற பொருளோடு அம்மை ஆகின்றது. தம்மை என்றால் அம்மை என்ற பொருளும் சொல்லும். தம் என்ற சொல் ஐயனோடு சேர்ந்து தமையன் ஆகின்றது. அதே போல தம் என்ற சொல் அக்கையோடு சேர்ந்து தமக்கை ஆகின்றது. தம் என்ற சொல் பின் சேர்ந்து தம்பின் அல்லது தம்பி என்ற பொருளாக வெளிப்படுகின்றது.
அப்படி என்றால் தனக்கு பின் பிறந்தவன் அப்படின்ற பொருளில் தம் பின், எனக்கு பின். அந்த தம் என்பதை இப்ப யார் என்பதை நம்ம பார்ப்போம். இது இந்த தம் என்பது என்ன அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டே வரும். பாருங்க, தம் அப்பன், தமப்பன். அது என்ன, ஏன் அந்த தம் சேர வேண்டும்? அப்பன்ற பொருளே பொருளை விளக்குது. ஆனா ஏன் அந்த தம் சேருதுன்றது தான் நீங்க இங்க பார்த்து கொண்டே வர வேண்டும். தம் என்றது ஐ என்பது, இங்க இந்த சொல்லை நன்றாக பார்த்தீங்கன்னா இந்த ஐ என்ற சொல் திகைப்பு, வியப்பு, ஒரு வியக்கத்தக்க ஒரு பெருமையை கொண்டவள் அப்படின்றது. தம் ஐ, தம்பை, இங்க பாத்தீங்கன்னா தம்மை அப்படின்ற சொல்லோடு வருகின்றது. ஐயன் என்பது தகப்பனையும் குறிக்கும், பெரியவரையும் குறிக்கும். ஆகவே தமையன் என்று சொல்லும். அக்கை என்பது, இந்த அக்கை என்ற சொல் உயர்ந்தவள் அப்படின்ற பொருள்ல வரும். அப்போ ஆகவே அது தமக்கை என்ற சொல்லாக இங்க வெளிப்பட்டு நிற்கின்றது. அக்கை என்பவள் உயர்ந்தவள், உயர்ந்தவள் என்ற பொருளில் வருகின்றது. ஆகவே தம் அக்கை. இங்க பாருங்க, அந்த கை என்ற சொல் இங்க இருக்கின்றது, இந்த கை. அப்ப பிறகு பார்ப்போம். அடுத்தது தம் கை அப்படின்ற சொல் தங்கை என்ற பொருளாக இங்கே வெளிப்படுகின்றது. கை என்பது சிறியது என்ற பொருள்ல வருது. ஆகவே தனக்கு சிறியவள் தங்கை என்ற பொருள்ல வருது. அப்போ இங்க தம்பின் தம்பி, தம் கை தங்கை. அடுத்தது தம் என்றாலே இரண்டு பொருள்ல வருது பாருங்க. துணைவி அப்படின்ற ஒரு கருத்தும் இங்கு வருகின்றது. மனைவி அப்படின்ற சொல்லில் அது வெளிப்படுகின்றது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தம்பதி, தம்பதி என்பது கணவன் மனைவி என்ற சொல்லாக இங்க வெளிப்படுகின்றது. அதனுடைய பொருள் என்ன? தம்பதி அப்படின்னா தம்முடன் பதித்த. இங்க பொருள் தம்பதி என்பது பெரும்பாலும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பதி என்பது பெரும்பாலும் இறைவன் என்ற பொருள்ல வரும். பதி என்பது உயர்ந்தவன், மிக்கோன் அப்படின்ற பொருள்லாம் வருது. இருப்பினும் தம்பதி என்பதை நான் இப்படி பொருள் கொள்கின்றேன். தம்பதி என்பதை தம்மோடு பதிந்த என்னுடைய பாதியாக இருப்பவள். தம்பதி கணவன் மனைவியாக இரு நிலைகள்ல இருக்கின்ற, அது நம்ம சொல்லுவோம் மாதுருபாகன் இறைவனாக இருப்பது போல, சிவசக்தியாக இருப்பது போல தன்னோடு பதித்து கொண்டவள், தன்னோடு பதித்து நிற்பவள் கணவன் மனைவி என்ற பொருள்ல வருது. அடுத்தது தம் அன் என்ற சொல் தமன் என்ற பொருளில் வருகின்றது. அந்த தமன் என்ற பொருள் என்னத்தை குறிக்கிறது, எதனை குறிக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அந்த தமன் என்ற சொல் என்னுடைய உறவுகள், என்னுடைய உறவுகள். இப்போ இந்த தம் என்ற சொல்லை சுற்றி என்ன இருக்கிறதுன்னு பாருங்க. சுற்றி இந்த தம் என்ற சொல்லை சுற்றிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் பாருங்க. எனது குடும்பம், எனது உறவு, எனது சொந்தம் அத்தனையும், எனது உறவுகள் அத்தனையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சொல்லாக இந்த தம் விளங்கி நிற்கின்றது. இதுதான் தம்மினுடைய சிறப்பு. இப்போ இந்த தம் என்ன செய்கின்றது என்றால், இந்த உறவுகள் எல்லாத்தையும் ஈர்த்து ஒன்று இணைத்து அந்த தம்மினுடைய தகைமையை பார்ப்போம். இந்த தகைமை என்பது என்ன அப்படின்னா, அதற்கென்று ஒரு மிகப்பெரிய ஆற்றலை வைத்திருக்கின்றது. தம் என்பது இங்க நீங்க பார்க்கக்கூடியது காந்தம் போல, இந்த மேக்னெட் மாதிரி எல்லாத்தையும் ஈர்க்குது பாருங்க. எல்லா உறவுகளையும் ஒன்றாக ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக, ஒரு ஆற்றலாக தம் என்பது அங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதற்கும் மேலாக இந்த தம் என்பது, நீங்க இங்க முதல்ல இப்ப இந்த குறித்து சொல்வோம். இந்த தம் என்பது எல்லா உறவுகளையும் பிணைக்கும் சொல்லாக இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேமிச்சுட்டி, இப்படி பார்ப்போம். சேமிச்சுட்டி அப்படின்னா அங்கே இருக்க படர்கைன்னு சொன்னல, மூன்றாவது நபரை காட்டி, அவர்கள் அப்படின்னு காட்டி அங்கிருந்து உன்னை இழுத்து கொண்டு தச்சுட்டாக மாற்றுது. செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ஆகுது. அப்படியே என்ன செய்யுது, தன்னை இன்னொரு நபரோடு தன்னை இணைக்கின்ற ஒரு சொல் அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இரு பொருள்களை ஈர்த்து பிணைக்க கூடிய ஒரு பெரும் சக்தியாக, ஒரு பெரும் ஆற்றலாக அந்த தம் வெளிப்படுவதை இங்க பார்க்கிறோம். அதாவது சேமிச்சுட்டியில் இருந்து தச்சுட்டாக மாறுகின்றது, தன்னை சுட்டுகின்ற அப்படின்றது. அப்போ
பிறரை காட்டி பிறரோடு தன்னை பார்க்கின்ற, நல்லா பாருங்க, புரிந்து கொள்ளுங்க, பிறரை காட்டி தன்னை புரிந்து கொள்கின்ற ஆற்றலாக தம் வெளிப்படுகின்றது. அடுத்தது ஒரு உயிரின் உள்ளிய தேர்வு முறையாக இருக்கின்றது. தம் என்பது ஒன்டாலஜிக்கல் செலக்ஷன் அப்படின்ற இந்த முறையில சொல்றேன். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தேர்வு செய்கின்ற, நான் ஒரு ஒன்றை என்னோடு எதனை நான் இணைத்து கொள்ளவிருக்கின்றேன், எந்த உறவை என்னோடு நான் ஏற்றுக்கொள்ளவிருக்கின்றேன் என்ற சொல்லாகவும் தம் இருக்கின்றது. தம் என்பது ஒரு உயிர் தனது உடலோடு அல்லது பிறவற்றோடு சார்பு, தொடர்பு, உறவு, உரிமம், தேர்வு, பாராட்டும் பன்மை நிலையாகும். அப்ப தம் என்பது என்னை சுற்றி என்னென்னலாம் நடக்குதோ, எதெல்லாம் என்னை சுற்றி நடக்கின்றதோ, எவையெல்லாம் என்னோடு தொடர்புக்கு வருமோ, என்னோடு சார்ந்து நிற்குமோ, என்னோடு உறவு பாராட்டுமோ, என்னோடு உரிமம், எனக்கு உரிமம் காக்குமோ, எனக்கு உரிமை தருவது, என்னை உரிமையோடு செய்ய வைப்பதோ, எனக்கு அது தேர்வாக இருப்பதோ, அத்தனையும் என்னுடைய சொல்லுக்கு, தம் என்ற சொல்லுக்கு வருகின்ற ஒரு சொல்லாக தம் அமைகின்றது. அதற்கும் மேலாக தன் உயிருக்கு செய்மை அல்லது தூரமாக இருக்கும் மற்றொரு பொருளோடு அல்லது உயிரோடு தன்னை சார்த்தி பிணைக்கும் ஒரு முயற்சி என்பது முயற்சியையும் காட்டுகின்றது, தம் எனும் சொல்லாகும். அதற்கும் மேல் தன் என்பது ஒருமையும் தம் என்பது பன்மையையும் குறிப்பவை. பாருங்க, தமிழர்கள் நன்றாக அந்த சொல்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சொல் தேர்வு எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க. தன் என்ற சொல்லை குறிக்காமல் தம் என்ற சொல்லை குறித்தார்கள். ஏன்னா தன் என்பது தன்னுடையது அப்படின்னா ஒன்று அப்படின்றது ஒருமையை குறிப்பது, சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். தம் என்பது இங்க பாத்தீங்கன்னா புளூரல் என்பது பன்மை, புளூரலா இருக்கணும். ஆனா புளூரல்ல எப்படி சிங்குலரை ஃபார்ம் பண்றது, அதாவது உருவாக்குவது என்ற அந்த கருத்தை இந்த தம் என்ற சொல் வைத்திருக்கின்றது. மேலும் பார்ப்போம், தம் என்ற அந்த ஆழமான விளக்கம் இன்னும் விரிகின்றது. அப்போ அடுத்தது இல் என்ற சொல்லையும் பார்ப்போம். இந்த இல் என்ற சொல் என்ன அப்படின்னு, இல் என்பது முதல்ல இழுது அப்படின்ற ஒரு சொல்லோடு வெளிப்படுவது. இழுது என்பது எழுது, நெய், தேன், இனிப்பு, இனிக்குவது. இல் என்பது இனிப்பு என்ற சொல். தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு பாரதிதாசன் பாடுவாரு. தமிழுக்கு அமுதென்று பேர், ஏன்னா அது அமுது, அது தேன், இனிக்கும். அதுக்கும் மேலாக அது இமிழ் என்பது, இமிழ் என்ற சொல்லே ஒரு ஓசை, ஒளி, இசை அத்தனையும் ஒன்றடக்கிய ஒரு சொல். இமிழ் என்ற சொல் ஒரு அழகான சொல். இமிப்பது இமிழ் என்பது ஒளியை, இசையை, ஓசையை என்று அந்த சொல் இமிழ் என்பது செய்யும். அறிவி தன்னென் முழுவின் இமில் இசை காட்டும் என்பது குறுந்தொகை, சங்கத்தமிழினுடைய அழகான சொல். அருவி எப்படி விழும் என்றால் இமில் என்ற இசையோடு விழும் அப்படின்ற, காட்டும் என்ற அந்த முழுவினுடைய அந்த இமிலுடைய சத்தத்தை, அந்த ஓசையை அவ்வளவு அழகாக இங்கு எடுத்து காட்டுவார் ஒலி. அடுத்தது இங்கே அந்த இல் என்பது இழை, இலக்கு என்று குறிப்பொருளாக, நாடி அடையும் பொருளாக, எனது இலக்காக, எனது இலக்கணமாக, எனது இலக்கியமாக, எனது இலக்கமாக. பாருங்க, இங்க 3 சொல்ல இங்க உள்ளடக்குது. அதாவது இலக்கம் என்பது குறியீடு, இலக்கம் என்பது எண், டிஜிட்ஸ் இன்னைக்கு சொல்றோம்ல, அதெல்லாம் இலக்கம்னு சொல்லலாம். இலக்கியமாக எனது வாழ்வியலாக, இலக்கணமாக எனது கிராமர் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரியும். அதற்கு மேல இலை என்பது நெருங்கி பழகு, பொருந்துதல், பிணைதல் என்று பொருள்படும். இளைய சொல்லி என்று சீவக சிந்தாமணி சொல்லும். அப்ப இளைய என்பது நெருங்கி பழகக்கூடிய ஒரு தன்மையை இல் வைத்திருக்கின்றது. அதற்கும் மேலாக தொல் சுமேரியத்தில் தொல் தமிழ்னு சொல்லுவேன், அது தொல் சுமேரியம் அப்படின்றது. இங்க தொல் தமிழ் சுமேரியத்தில் இல் என்பது எழுதல், எழுச்சி, கொள்ளுதல் என்று பொருள்படும். ஏன்னா இது ஏன் தொல் சுமேரியம்னா, சுமேரியத்தை நான் இங்க எடுத்துட்டு வரல, தொல் தமிழ், சுமேரியமே தமிழ். பிறகு பார்ப்போம், பிறகு இதை பற்றி பார்க்க போகிறோம். இதை என்னுடைய முழுமையான ஆராய்ச்சிகள் தொல் தமிழ் சுமேரியத்தை பற்றிய ஆய்வு மிக விரிவு. பிறகு இதை பற்றி மிக ஆழமாக நாம விரித்து காண்போம். இப்போ இல் என்பதை பார்த்தோம். இப்ப இது ரெண்டையும் இணைச்சு பார்ப்போமா, என்ன பொருள்ல வருது அப்படின்னு. அப்போ தமிழ் என்பது இங்கே எதை சொல்லுது?
தம் எல்லாவற்றைய உணவுகளையும் பிரித்தோம் அப்படின்னு பாக்குறோம்ல. இப்ப பார்ப்போம். தமிழ் என்பது உயிர் பிறவற்றோடு சார்பு, தொடர்பு, உறவு, உரிமம், தேர்வு, ஆகுதலை. இங்க நான் அந்த வார்த்தையை போட்டிருக்கேன் பாருங்க, ஆகுதலை. ஆகுதல் என்பதை பெற்று நிற்கும் இயல்புடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனும் தமிழை பேசினான் என்றால் அவனுக்கு அவனை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு சார்பு பொருள்களையும், தொடர்புகளையும், உறவுகளையும், உரிமங்களையும், உரிமங்கள்னா எனக்கு உரிமை உடைய அந்த உரிமை பொருள்களையும், தேர்வுகளையும், எனக்கு எனக்கு எவ்வாறு நன்மை செய்யும், நன்மை பயக்கும் என்ற அந்த அறிவியலை தருவது தமிழ். அதனாலதான் இதுக்கு ஆங்கிலத்துல நான் அதை வந்து ஆகமிக் சயின்ஸ்ன்னு சொல்லுவேன். இந்த சயின்ஸ் ஆஃப் பீயிங் அப்படின்ற ஒரு அழகான சொல் நான் இங்க பயன்படுத்துறேன். அதாவது ஆகமிக் சயின்ஸ், இதை பற்றி விரிவா பார்க்க போறோம். அடுத்தது இந்த தமிழ் என்ற சொல் தம் கூட்டல் இல், தமிழ் உயிர் இயல்பு விரித்து உயிருக்கு இலக்கு நிறுத்தி அமுது சேர்ப்பது. அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதனை கோல் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, இலக்கை நான் எதை நோக்கி போக வேண்டும், வாழ்க்கையில் எனக்கு என்ன இலக்கு இருக்கு, அந்த இலக்கு என்ன, நான் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, எதற்காக நான் பிறந்தேன், இந்த பிறப்பினுடைய விளக்கம் என்ன, இப்படிப்பட்ட ஒவ்வொரு கேள்விக்கும், மெய்யறிவு கேள்விகளுக்கும் இந்த தமிழ் என்ற தமிழ் பதில் சொல்லும், விளக்கம் கூறும், வாழ்க்கையை நமக்கு அமைத்து தரும் ஆற்றலை உடையது தமிழ். அடுத்தது இந்த தமிழ் என்பது தமிழ் உயிர் தம்முள் உள்ள உட்பொருளாகிய கடவுளை, இலக்கு முடிவு என்ன, இப்படியே போய்கொண்டே இருக்கலாமா, இதுதான் வாழ்க்கையா, பிறந்து பிறந்து இறப்பதா எனது வாழ்க்கையினுடைய முடிவு, அதை கடந்த வாழ்க்கையில் எதுவும் ஒன்று உண்டா, எனது வாழ்க்கைக்கு ஒரு முடிவே கிடையாதா, ஒரு முக்தி பேரு ஒரு முடிவு இருக்கின்றதா, அறுதியான ஒரு இறுதி எனக்கு இருக்கின்றதா, எனக்கு ஒரு முடிவு இருக்கின்றதா என்ற அந்த கேள்விக்கு பதிலாக தமிழ் இருக்கும். ஆகவே நீங்க பார்க்கலாம், தமிழ் என்பதின் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, தெய்வ தமிழாக அது நிற்கின்றது. தெய்வம் என்பது இறைவனை காட்டுகின்ற, இறைவனை இலக்காக வைத்திருக்கின்ற ஒரு மொழியாகவும் இருக்கின்றது. அதற்கும் மேலாக தமிழ் என்பது உயிர் எழுப்பும் ஒளியை, ஓசையை அசைத்து இசைத்து உயிர்த்து காட்டும் தன்மையது என்ற சொல்லில் பார்க்கின்றோம். அதாவது ஒவ்வொரு மனிதனும் தமிழ் பேசுபவனாக இருந்தால், தமிழை உணர்ந்தவனாக இருந்தால், அவனை அது அசைக்கும், இசைக்கும். அதாவது இசைத்து அவனுடைய உள் உணர்வுகளை என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு நிமிடமும் அவனை ஒவ்வொரு செயலில் ஈடுபடுத்தும், அவனை தூங்கச் சொல்லாது, சோம்பி திரிய வைக்காது. அப்போ உண்மையான தமிழன் என்பவர் நிச்சயமாக ஒரு சோம்பி திரியும் மனிதனாக இருக்க மாட்டான். அது என தமிழை அறிந்தவன் நிச்சயமாக சோம்பலை கடந்தவனாக இருப்பான், நிச்சயமாக தன்னை அசைத்து கொண்டிருப்பான், இலக்கை நோக்கி குறித்து நடப்பவனாக இருப்பான் அப்படின்ற அந்த பொருளையும் இங்கே தமிழ் சொல்கின்றது. அதற்கும் இதெல்லாம் ஒரு கருத்துக்காக இல்லை, அதாவது தமிழினுடைய விளக்கமாக இல்லை, தமிழே இதுதான், தமிழ் தான் இதனுடைய உண்மையை விளக்குகின்றது. ஒரு சொல்லை தமிழர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்றால், எவ்வாறான அறிவியலின் பின்புலத்தை நமது முன்னோர்கள் ஆண்டாண்டு தோன்றிய நமது சான்றாண்மை பெற்ற நமது பெருமக்கள் எவ்வளவு நுட்பமான உயர்ந்த ஒரு மாபெரும் அறிவியலை வைத்து சிந்தித்திருக்கின்றார்கள் என்பதற்கு தமிழ் என்ற ஒரு சொல் போதும், ஒரு சொல்லே விளக்கிவிடும் ஒரு மனிதனுடைய நிலைப்பாட்டை. அப்ப இங்க செல்ஃப் டைனமிசம் என்ற கருத்தை உள்வாங்கியது தமிழ். அதற்கும் மேலாக தமிழ் என்ற இந்த சொல் உயிர் தன்னெழுச்சியை பெறுதல், அதாவது பாத்தீங்கன்னா தன்னை முனைத்து செயல்படுவது, the self motivation சொல்லக்கூடிய அந்த மோட்டிவேஷன் அப்படின்ற அந்த தன்னெழுச்சி பெற்ற ஒரு மனிதனை, ஒரு உயிரை உருவாக்கி, அதற்கும் மேலாக தன்னுடைய சார்பு நிலையை கண்டு அதாவது அருந்தனித்தன்மையை பெற முயலும் ஒவ்வொரு மனிதனினுடைய அவன் பெறக்கூடிய அந்த சொல்லுவான் ஒவ்வொரு இந்த யூனிக்னஸ் அப்படின்னா ஆங்கிலத்துல
சொல்லுவோம். இந்த யூனிக்னஸ் அப்படின்ற அந்த அருந்தனித்தன்மையையும் கொடுத்து அந்த மனிதன் ஒவ்வொரு உயிருக்கும், அதாவது சொல்லுவாங்க த ஃப்ரீடம், த ரைட்ஸ் அப்படின்னு நம்ம பேசுவோம். அந்த உண்மைகள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் அவனுக்கு உள்ள அந்த தகமையையும் எடுத்து தருவது தமிழ், கொண்டு சேர்ப்பது தமிழ். ஆகவே இது செல்ஃப் ஒத்தென்டிசிட்டி அப்படின்ற ஒரு அழகான சொல்லையும் தமிழ் உள்வாங்கி நிற்கின்றது. இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சொல்லாக மட்டும்தான் இருக்கின்றதா? இல்லை, இது எல்லாம் தமிழினுடைய முழுமையான வெளிப்பாடு. தமிழை அறிந்தவர்கள் நிச்சயமாக ஒரு அறிவியல் சிந்தனை உடையவர்களாக, தன்னோடு எது உரிமை பாராட்டுகின்றது என்ற சிந்தனையை என்றென்றும் உள்வாங்கியவர்களாக, அதாவது இலக்கு நிறுத்தி செயல்படுபவர்களாக, உட்பொருளை, கடவுளை உட்பொருளை தேடும் இளைய பொருந்த நினைக்கின்ற ஒரு உயிராகவும், அதற்கும் மேலாக தன்னை ஒவ்வொரு நாளும் அசைத்து தனது உணர்வுகளுக்கு உணர்வூட்டி செயல்படுபவனாகவும், அதற்கும் மேலாக தனது அருந்தனித்தன்மையை காண முயல்பவனாகவும் வெளிப்படுவார்கள் என்ற அந்த அழகான சொல்லாகத்தான் இன்று நமக்கு தமிழ் என்ற சொல் நமக்கு விளக்கி நிற்கின்றது. ஆகவே தமிழ் என்பது மிக மிக நுட்பமான ஒரு சொல்லாக மட்டுமல்லாமல் வாழ்வியல் நிறுத்தும் ஒரு சொல்லாகவும் இருக்கின்றது. அதற்கும் மேலாக சொல் என்பது மொழி நிலையில் அதாவது பார்த்தோமானால் இங்கே தா என்பது வல்லினமாகவும் மெல்லினமாகவும், அதாவது தா என்ற சொல்லும் மீ என்ற சொல்லும் ஊ அந்த இல் என்ற சொல் இடையினம் என்ற தேர்வுகள் ஆகி படர்கை, தன்னிலை, முன்னிலை என்ற அந்த 3 நிலைகளையும் ஒன்றிணைத்து எல்லா உயிர்களிடம் நம்மை பாராட்டும், அதாவது உறவு பாராட்டுகின்ற இயல்பை நமக்கு தமிழ் என்ற சொல் நமக்கு தருகின்றது. இப்போ தமிழ் என்பதை ஒரு குறித்த நேரத்துல பார்த்தோம். தமிழ் என்பது ஒரு அற்புதமான ஒரு மிக வியக்கத்தக்க சொல்லாக மட்டுமல்லாமல், தமிழ் என்பது ஒரு மனிதனுக்கு அந்த தமிழ் என்ற சொல்லே ஒரு மனிதனை ஊக்குவிக்கக்கூடிய, வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய, அதாவது இலக்கு நிறுத்தி ஆப்ஜெக்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஜெக்டிவ, அதாவது இலக்கை காட்டக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை. ஆகவே அது ஒரு மொழி மட்டும் அல்ல. அதனாலதான் சொல்லுவோம் தமிழ் என்பது ஒரு மொழி மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்வியல், ஒரு மரபு. அந்த மரபிற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் அது செய்யக்கூடிய அறிவியல் அப்படின்ற அந்த நுட்பமான அந்த உணர்வை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். தமிழர்களாகிய நாம் தமிழ் பேசினால் மட்டும் போதாது. தமிழினுடைய அந்த இலக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் நம்ம என்ன செய்ய சொல்கின்றது அப்படின்ற அந்த உணர்வை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இங்க தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்ற சொல் அடைவு நிலையில் இன்றைக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு என்று ஏற்கப்பட்டிருக்கின்றது. அது ஏற்கப்படுகின்றதோ இல்லையோ, தமிழ் என்பது நிச்சயமாக ஒரு செம்மொழி, செம்மையான மொழி மட்டுமல்ல, மிக மிக மாண்புடைய, உயர்ந்த, உண்மை, தகமை நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு மொழி. அதனுடைய தன்மையை முதல்ல நான் பிரித்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. மிக மிக வியப்பாக இருக்கும், மிக மிக வியப்பாக இருக்கும். தமிழ் மொழி என்பது செம்மொழி என்ற கருத்து இன்று நேற்று ஓரிருவரால் இது உறுதிப்படுத்தப்படுவதல்ல. தமிழ் மொழி என்பது அதனுடைய இயல்பிலேயே தன்னை, அதனுடைய தகமையை அது உறுதிப்படுத்திய ஒரு மொழி ஆகும். அந்த மொழி என்ன செய்யும் அப்படின்னா, இங்க பாருங்க, அந்த மொழி தமிழ் மொழியினுடைய அறிவாற்றலை பார்ப்போம். அது என்ன அறிவினை வைத்திருக்கின்றது, என்ன ஒரு ஆழமான இன்டலெக்ட், அதாவது லாங்குவேஜ் ஆஃப் இன்டலெக்ட் அப்படின்னு சொல்றோம். எப்படி அது ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு மொழியாக திகழ்கின்றது என்பதனை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இங்கே நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல இந்த மொழி ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் மொழி என்பதற்கு முன்பாக நமது மொழி உலக மொழிகள் அனைத்திற்கும் தாய்மொழி என்று பரவலாக பேசப்படுகின்றது, பரவலாக மக்களால், பல தமிழ் அறிஞர்களால் கூறப்படுகின்றது. இது உண்மையா என்று பலரும் கேட்பாங்க. தமிழ் மொழி என்ன எல்லா மொழிக்கும் தாய்மொழி எல்லாம் சொல்றாங்க, அது உண்மையா? இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? இதை ஏற்றுக்கொள்வது பொருந்துமா? உண்மையில் தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் ஒரு தாய்மொழியாக, ஏன்னா நம்ம மூத்த கொடின்னு சொல்றோம்.
எல்லாருக்கும் நாம் தான் மூத்த குடி என்ற அந்த பெருமையை நாம் என்றைக்கும் புகழ்ந்து புகழ்ந்து நம்ம நம்மை நாமே அதாவது மெச்சிக்கொள்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையா? உண்மையில் நாம் நமது மொழி எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியா அப்படின்றத ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுந்து கொண்டே இருக்கும். ஆனா இன்றைக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறேன். இதுல நான் பதிவு செய்யவில்லை என்றாலும் அதை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு தருகின்றேன் பாருங்க. அதாவது தமிழ் மொழி ஒரு செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ் மட்டுமல்ல, அதாவது பல்லாயிரம் மொழிகளுக்கு, உலகத்தில் தோன்றி நிற்கக்கூடிய பல்லாயிரம் மொழிகளுக்கு தமிழ் மொழி ஒரு தாய்மொழியும் கூட. இதற்கு நான் ஒரு நமது எல்லா மொழிக்கும் இன்று மிகச் சிறப்பாக இன்னைக்கு பேசப்படுற ஒரு மொழியாக, உலக மொழியாக, வர்த்தக மொழியாக, தொழில்நுட்ப மொழியாக, இந்த டெக்னாலஜிக்கல் லாங்குவேஜாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை எடுத்து முதல்ல உங்களுக்கு விளக்குறேன். ஒரு ஆங்கில மொழியை எடுத்துக்கொள்வோம். ஏன்னா ஆங்கில மொழிக்கு நான் சொல்றேன், ஓர் இரண்டு சொற்களை தமிழ் கொடுக்கவில்லை. தமிழ் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா தமிழின் பெரும்பான்மையான ஆயிரக்கணக்கான சொற்களை ஆங்கிலம் உள்வாங்கி நிற்கின்றது என்று சொன்னால் ரொம்ப பேருக்கு வியப்பா இருக்கும். ஆங்கிலம், அதாவது ஆங்கிலத்தின் கீழே அடித்தளமாக இருப்பது தமிழ் மொழி அப்படின்னு சொன்னா ரொம்ப பேருக்கு இன்னும் திகைப்பை ஏற்படுத்த, என்ன சார் சொல்றீங்க, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா, இதெல்லாம் உங்களுடைய அதாவது ஒரு புகழ்ச்சி மாதிரி தெரியுத, நம்மை நாமே புகழ்ந்து கொள்வது மாதிரி தெரியுத, இது உண்மையா அப்படின்னு கேட்பவருக்கு நான் முதல்ல ஒரு அடிப்படை மூலத்துல இருந்து போறேன். சரி, ஒரு மொழி உருவாகும் பொழுது முதல்ல யாரை கூப்பிட்டுருப்பாங்க? அம்மாவை கூப்பிட்டுருப்பாங்க, சரியா? மாதர் அப்படின்ற ஒரு சொல், மாதர் அப்படின்ற ஒரு சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. இந்த மாதர் என்ற சொல்லே முதல்ல தமிழ்ல இருந்து போனதுதான். ஒரு பாட்டு பாடுவா, மாதர் பீரை கண்ணியானை, திகப்பல்ல மாதர். இந்த மாதர் என்பது தமிழ் சொல். மாதா, மாதா என்பது மா பெரும் தாய், மாபெரும் தாய், தாய். மாதர் என்பது ஒரு தமிழினுடைய சொல். பாருங்க, முதல்ல ஆங்கிலேயர்களுக்கு அம்மா என்ற சொல் நம்ம தமிழர்கள்ட்ட இருந்து போயிருக்கு, மாதர் அப்படின்னு. அப்போ அங்க அடுத்தது ஃபாதர். ஃபாதர் என்ற சொல் தமிழா? தமிழ்ல இருந்து போயிருக்கா? ஆமா, அதுவும் தமிழ் தான், அதுவும் தமிழ் தான். இப்ப நான் பாருங்க, ஃபாதர் என்ற சொல் என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஃபாதர் அப்படின்னும் பொழுது ஒன்னும் தெரியல, இன்னும் ஒன்னும் பார்க்க முடியலையே சார் அப்படின்னு. ஃபாதர் என்பவர் முதல்ல இந்த சொல்லோட நான் பொருளை விளக்குனா உங்களுக்கு புரிஞ்சிடும். பேரண்ட், பேரண்ட் தமிழா? பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அது தமிழ். ஏன்னா பெறுவோர், நான் சொல்றேன், பேரண்ட் அப்படின்னா பெறுபவர், பெறுபவர் எல்லாம் பெறுபவர். இந்த பெறுபவர், பெத்தர், பெற்றவர், இது எல்லாமே தமிழினுடைய பெத்தவர். நம்மை பெற்றவர்கள்னு சொல்றோம்ல, பெத்தவர், பெற்றவர், பெத்தர். இந்த பெத்தர் தான் ஃபாதர். அப்ப பெத்தர் அப்படின்ற சொல்லுதான் பெட்ரியாக்கல், மெட்ரியாக்கல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா. அப்படியே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் முதல் சொல்லே தமிழ் தான் எடுத்து கொடுத்துருக்கு. சரி, இவ்வளவுதானா? இல்லையே, இன்னும் நிறைய இருக்கின்றது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு அவர்களுடைய அதாவது விவிலியத்தில் ஆதாம், ஏவா என்ற அந்த சொல்லலாம் வருது. இந்த ஆதாம் என்ற சொல், ஆதாம், எடாம் அப்படின்ற அந்த சொல் தமிழ் சொல். அதாவது ஆதவன். ஆதவன் என்பது, ஆதன் என்பது தமிழ் சொல். அதனுடைய மூலம் ஆதன் என்பது உயிர் என்ற பொருள். ஆதம் என்பது உயிர், ஆதவன் என்ற வரைக்கும் நம்ம சொல்றோம். ஆதவன் என்றால் சூரியன், ஆதன் என்பது உயிர். அப்ப அதே மாதிரி ஏவா, ஆவா, அந்த ஆவா தான். இந்த ஆவா என்பது அவ்வை, அவ்வா. நம்ம அவ்வை, அவ்வா, அவ்வா, இதெல்லாம் நம்மளுடைய தமிழ் சொற்கள். ஆதாம், ஏவா. இது நான் ஏதோ ஒரு பிணைப்புக்காக சொல்லல, இன்னும் நிறைய சொல்றேன், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது 1, 2 அப்படின்னு பாருங்க. இந்த 1, 2, 3 இந்த சொல்லலாம் பார்ப்போம். 1 என்பது ஒன், 1 என்பது ஒன்று. இன்றைக்கு சொல்றாங்கல்ல ஒன்று, இந்த ஒன் என்பது ஒன்று, 1. அடுத்தது 2 என்பது இங்க துவா. இந்த துவா என்பது இல்ல சமஸ்கிருதம் அப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் இங்க நான் முதன்மைப்படுத்தி இன்றைக்கு சமஸ்கிருதத்தை பற்றி பேசல. குறிப்பாக நான் இங்க என்ன சொல்றேன்னா, அது தூய தமிழ் அப்படின்றது பிறகு பார்ப்போம். அது துவ அப்படின்றது துவழுதல் அப்படின்ற 2, துவம் என்பது 2,
ஒன்றிலிருந்து பிரிவது என்ற பொருள்ல இங்க வருது. த்ரீ என்பது திரிசூலம். நமக்கு தெரியும் திரிசூலம்னாலே 3 என்ற கருத்துல நமக்கு வருது. இப்ப 1 2 3 என்ற சொல்லலாம் நம்ம வந்து ஆங்கிலத்துக்கு ஆங்கிலம் எடுத்துக்கொண்டது, ஆங்கிலத்துக்கு கொடுத்திருக்கோம் கொடையாக. அதற்கு மேல இவ்வளவுதானா? நிறைய. இப்ப நான் சொல்ல போறேன் பாருங்க, எவ்வளவு சொற்கள் வந்து எல்லாமே தமிழ் சொற்களாக இருப்பதை நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, ஒருவன் வெற்றி பெறுகின்றான், விக்டரி. விக்டரி என்பது என்ன? விக்டரி என்பது வெற்றி. வெற்றி என்பதுதான் விக்டரி அப்படின்ற சொல்ல வருது. அடுத்தது, ஒருவன் வெற்றி பெறுபவனுமா மற்றவனாக இருக்க மாட்டான், அவன் வந்து ஒரு கோல் சீக்கர். இந்த கோல் அப்படின்றது என்ன? இலக்கு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொன்னாலும் இன்னொரு பொருளும் தமிழுக்கு இருக்கு, கோல். கோல் என்பது கோலாக மாறியது. அடுத்தது, ஒரு வீரன், வீரனாக இருப்பது வீரர் அப்படின்ற சொல்ல விராயல், ஆங்கிலத்துல விராயல். சரி, இது மட்டும் தானா? இங்க பாருங்க, ஆகாயத்தை பாக்குறீங்க, என்னன்னு சொல்றோம்? ஸ்கைன்னு சொல்றோம். ஸ்கை. இந்த ஸ்கை என்பது காய் அப்படின்ற அந்த காய் என்ற வார்த்தை தமிழ்ல வந்து ஆகாயம், காயம். காயம் என்பது வெளி, ஆகாய, அந்த காயம் அப்படின்ற அந்த சொல். பிறகு நான் இதை பத்தி இன்னும் ஆழமா விளக்குறேன். அடுத்தது, இந்த டைம் என்ற சொல், மினிட் அப்படின்றது, மினிட் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நிமி அப்படின்ற சொல்ல இருந்து நமக்கு போகுது. நம்மளுடைய தமிழ் நிமிடம். அந்த நிமி என்பதை சிறுக சிறுக, சிறுத்த. அப்ப பிறகு இதனுடைய ஆழம் மிக 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 ஆழமான ஒரு ஆராய்ச்சி. என்னுடைய நூல், நான் எழுதி கொண்டிருக்கும் நூலில் இதை விரிவாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன், அதில் வெளிப்படுத்தி இருக்கின்றேன். அடுத்தது, இந்த டைம் அப்படின்ற, டைம் என்பது தயம் அப்படின்ற, அதாவது தேவு தேயம் அப்படின்ற பொருள்ல வருது. சரி, இவ்வளவுதானா? ஒருவன் வெற்றி பெறுகின்றான், வின்னர், வின். வின் அப்படின்னு சொன்னா வென், வென்று, வென்றவன், வேல். அதுல இருந்துதான் வேல் அப்படின்னு. இங்க பேராசிரியர் வேல் முருகனும் இருக்கின்றார், அவர் ஒரு வீணர். வெல் என்பவன், அந்த வென்றவன் என்ற அந்த சொல்லும் இங்க இருக்கின்றது, வேல், வின் என்ற சொல் இங்க பார்க்கிறோம். அடுத்தது, வாகனம், வேகனாயனது வாகனம். பாத் என்பது பாதை, நீ பாத் போ, பாதையை நோக்கி போ அப்படின்ற சொல்லிலும் இருக்கின்றது. அடுத்தது, நம்ம பேசக்கூடிய ஸ்பீச். இப்ப நான் பேசிக்கொண்டிருப்பது ஒரு ஸ்பீச். அந்த ஸ்பீச்ல எஸ் எடுத்துருங்க, பீச் ஆயிரும், அதுதான் பேச்சு. அடுத்தது, ஸ்பீட், வேகமாக நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன், ஐயா கொஞ்சம் வேகமாக போய் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னா நான் ஸ்பீடாக போய்கின்றேன். அந்த ஸ்பீட்ல எஸ் எடுத்துருங்க, பீட் அப்படின்னா பீடு நடை போட்டு நடப்பது அப்படின்ற சொல்லு. ஐயா நீங்கள் வேகமாக போனாலும், பீடு போட்டு நடந்தாலும், பீடு நடை போட்டாலும் நீங்கள் வந்து எனக்கு தலை சுற்றுகின்றது ஐயா, ஸ்பின்னிங், மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங் அப்படின்னு. பின்னுதல், சுத்தி பின்னுது அப்படின்னு. ஐயா இப்படி எல்லாம் புரிந்தாலும் நான் இதற்கு முன்பு இதெல்லாம் படித்ததில்லை, ஐ நெவர் ஸ்டடி அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஸ்டடி அப்படின்றதுல எஸ் எடுத்துட்டா துடி. ஐயா என் மல்லம் துடிக்கின்றது, துடிப்பது. ஸ்டடி என்ற சொல்லை துடி என்ற சொல்லில் இருந்து அது வந்தது. அந்த ஸ்டடி என்பது மனம் துடிக்க, எனது உள்ளம் துடிக்க அந்த ஸ்டடி என்ற சொல் வந்தது. இப்படி எனக்கு இப்படி உள்ளம் துடிக்க எனது நரம்புகள், எனது நர்வ் சிஸ்டம், நர்வ் அப்படின்னு சொல்றோம், அந்த நர்வ் அப்படின்றதுதான் இது வந்து நான். அது பாத்தீங்கன்னா என்ன ஆகின்றது? நர்வு, நரம்பு. அந்த நர்வ் அப்படின்றது அது வந்து நர்வ் அப்படின்ற அந்த இதுல இருந்து வருது. அது வந்து நர்வ் அப்படின்றது நர் என்ற சொல்லில இருந்து தான் வந்தது. அது நரம்பு என்றது. இதெல்லாம் கேட்கும் பொழுது சில பேருக்கு என்ன வரும்? எனக்கு வந்து ஐயா நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற ஒரு எடமன் இருக்கும். என்ன இருக்கும்? எடமன் இருக்கும். அந்த எடமன் என்பது அடம். நான் அடம் பிடிக்கின்றேன், நான் இதை கேட்க மாட்டேன், எனக்கு இது பிடிக்கவில்லை அப்படின்னு சில பேரு சொல்லலாம். சில பேர் என்ன சொல்லுவீங்க பாருங்க, இது அடம். தமிழ் என்பது அடம், எடமெண்ட். அடம் என்பது தமிழ்ல அடம் என்ற சொல். இந்த அடம் என்ற சொல் எடமனா இருக்கிறது. அடுத்தது, சார் நீங்க சொல்வது ஃபால்ட், ரொம்ப தப்பான கருத்து இருக்கு. ஃபால்ட்டி அப்படின்னு. அது ஃபால்ட் அப்படின்றது தான் வந்து பல்ட். ஃபால்ட் தான் அந்த பழுது அப்படின்ற சொல்லாக நிற்கின்றது. ஐயா இதெல்லாம் கேட்டா எனது உள்ளம் வந்து ஒரு விதமான வலியை ஏற்படுத்துது. பெயின் என்பது பின். அதுல இருந்தா பிணி என்ற சொல் வந்தது. பிணி நம்மளுடைய சொல். அந்த பிணி என்ற சொல் பின் அப்படின்றது அது பெயினாக மாறியது. இதெல்லாம் கேட்க சில பேருக்கு வந்து மிக பெருசாக இருக்கின்றது. ஐயா மெகா பெரிதாக இருக்கின்றது. மிக பெரிய, மெகா என்பது மிக 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 பெரிது அப்படின்னு.
ஐயா இதெல்லாம் நீங்கள் அந்த மொழியை தாக்குவதாக அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. டேக் டேக் தாக்கு தாக்கு அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. தாக்குதல் அப்படின்னா அந்த தாக்கு என்ற சொல். இப்படி அதற்கும் மேல ஐயா இதெல்லாம் நீங்க நிதானித்து தான் சொல்கின்றீர்களா இல்ல அளந்து சொல்கின்றீர்களா, என்ன அளக்கின்றீர்கள்? அப்ப இதெல்லாம் வந்து மெட்ரி. மெட்ரி என்பது அளப்பது. மெட்ரி என்பது அளப்பது. அதுல என்ன மீட்டர் என்ற கருத்தெல்லாம் வந்தது. அதுக்கு பேரும் மாத்திரை. இப்ப பாருங்க, நான் பாட்டுக்கு இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ் வந்து எவ்வளவு சொற்கள். வில், எனது இல்லத்தை வந்து இப்ப பாருங்க, வில் விழா. விழா அப்படின்னா வில்லா அப்படின்னா இப்ப நான் சில விழால போய் தங்கி இருக்க போறேன். விழா அப்படின்னாலே இல், அந்த வில் அப்படின்னாலே இல், இல்லம். இல்லம் என்ற சொல்லில் வருவது. இப்படி நான் வந்து உங்களுக்கு ஆயிரக்கணக்கான சொற்களை வந்து ஆங்கிலம் எப்படி இன்று தமிழில் இருந்து அந்த சொற்களை கடன் வாங்கி இன்று அந்த ஆங்கிலத்தினுடைய அடி மூலங்களை உருவாக்கியுள்ளது என்பதை விளக்க முடியும். ஆனால் இப்பொழுது இன்னும் மேல பார்க்கிறோம். ஏன்னா நம்ம வந்து என்ன பார்க்கிறோம்னா மூலச்சொற்கள், ஆங்கிலத்தினுடைய மூலச்சொற்களே வந்து தமிழினுடைய தோற்றுவாயாக இருப்பதை நமக்கு திகைப்பளிக்கின்றது. இப்படியா, இவ்வளவு நுட்பமா? சரி, அப்ப தமிழ் என்பது என்ன? தமிழ் எப்படி வந்து ஆங்கில மொழிக்கு ஒரு தாய்மொழியமாக இருந்திருக்க முடியும்? அப்ப தமிழ் மொழி என்பது என்ன? எப்படி அந்த ஆங்கிலேயர்கள் இந்த மொழியை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணமாகின்றது? இந்த சொற்கள் எப்படி ஆங்கில மொழிக்கு பெயர்ந்து போனது? புலம்பெயர்வினுடைய அடிப்படைகள் என்ன என்று கேட்பவருக்கு ஒரு அழகான விளக்கம். தமிழ் என்பது இயற்கை மொழி, நேச்சுரல் லாங்குவேஜ். அதற்கு பேர் வந்து கூர்வு மொழியியல், இவால்யூஷனரி லிங்குவிஸ்டிக்கை கொண்டது. கூர்வு மொழியியல், கூர்வு பரிணாமம் உடையது. இந்த மொழி வந்து ஒரு கூர்வு உடையது. சரி, நேச்சுரல் லாங்குவேஜ்னா எனக்கு புரியல ஐயா. இயற்கை மொழின்னு நீங்க சொல்றீங்க, அது எப்படி இயற்கையோடு சம்பந்தமாக இருக்கின்றது, அதாவது தொடர்புற்று இருக்கின்றது அப்படின்னு கேட்டா, இப்போ அது தமிழினுடைய இயற்கை நிலையை பார்ப்போம். தமிழ் எப்படி இயற்கையாக இயங்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதாவது இயற்கை என்பது, இயற்கையில நீங்க என்னென்னலாம் பாக்குறீங்க? இயற்கை ஒளிகளை பார்க்கிறோம். இயற்கை பல ஒளிகளை எழுப்புகின்றன, பல அதிர்வுகளை தருகின்றன, பல இயற்கை செய்திகளை நமக்கு தருகின்றன. இத்தனையும் செய்திகளை தரவுகள்னா ஒரு ஃபேக்ட்ஸாக நம்ம வந்து பெற்று அதை எப்படி பயன்படுத்துறோம் பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்திற்கு, எப்படி வந்து இயற்கையினுடைய தரவுகளை, இயற்கையினுடைய அதிர்வுகளை நாம் வந்து மொழியாக செய்திருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தோமானால் தமிழினுடைய அழகு ரொம்ப மிகப்பெரிய அழகாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு நாம வந்து குரட்டை விடுவோம். அதாவது குர்கர் அப்படின்னு அந்த குரட்டையை வந்து அது வந்து குர்கர் வந்து குரட்டையாக போகுது. இப்போ திடீர்னு இப்ப எனக்கு நன்றாக சாப்பிட்ட பிறகு நமக்கு ஏப்பம் வரும் அப்படின்னு ஒரு ஏப்பம் விடும்போது அது ஏப்பம், அந்த எவ் அப்படின்றதுதான் ஏப்பம் அப்படின்னு பாக்குறோம். எவ் அப்படின்ற அந்த சொல் ஏப்பமாக மாறியது. இப்போ சப்பு கொட்டி சாப்பிடுவோம். சாப்பிடும் போது அம்மா கூட சொல்லுவாங்க, நீ என்ன சப்பு கொட்டி சாப்பிட்டுட்டு இருக்க, சப்புன்னு அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாம் சப்புன்னு சொல்லிக்கொண்டே சாப்பிடும். இதுக்கு பேர் வந்து சப்பு. அப்படியே அந்த சப்பு ஆகி அது வந்து சப்பு சப்பிடு அதுவே சாப்பிடுவாக மாறுது. அதாவது சாப்பிடுவது, சப்பு என்று சாப்பிடுவது, சப்பி சாப்பிடுவது, அதுதான் சாப்பாடாகியது. அப்புறம் அடுத்தது இச்சு நம்ம சொல்லுவோம். சில சமயம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான இச்சுன்னு அப்படின்ற மாதிரி இச்சு கொட்டுவோம். அதுக்கு பேர் உச்சி. உச்சு கொட்டாதே, உச்சு கொட்டி சாப்பிடுவது. இப்ப அது மட்டும் தானா? நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு காலையில எழுந்திரிச்சதோடய தூங்கி எழுந்திரிச்ச பிறகு அப்படின்னு வாயை விழுந்து அப்படியே அப்படின்னு ஒரு வாயை திறந்து ஒரு என்ன விடுவோம், ஆவியை விடுவோம். அதுக்கு பேர் என்ன? கொட்டாவி. ஆவி அப்படின்ற அந்த வார்த்தையை எடுத்ததோடய ஆவியை கொட்டி அதுக்கு பேர் கொட்டுகின்ற ஆவி அப்படின்ற கொட்டாவி ஆயிருச்சு. அப்புறம் இது அது மட்டும் தானா? நிறைய. இப்போ ஆவ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து வலிக்கிறது. அது வந்து பிறகு நான் இன்னும் ஆழமா விளக்க போறேன். இதை அவ் என்ற அந்த சொல் வந்து வவ்வு என்ற சொல்லாக மாறியது. சரி, இப்படி மட்டும்தானே அந்த சொல் மாறுகின்றது? இல்ல. இப்போ ஒரு உதாரணத்திற்கு இயற்கையை நான் வந்து காட்டுறேன். நீரோடையில நீர் எப்படி ஓடும்? ஒரு ஓடை நீர், அதாவது நீரூற்றில் ஒரு ஓடை நீர் எப்படி ஓடும்? ஓடுகின்ற நீரினுடைய சத்தத்தை, சலனத்தை பார்ப்போம். இந்த சப்தம் எப்படி, அதன் ஓசை எப்படி நகர்கின்றது என்றால் சலசல.
சலசல என்று நகரும். அந்த சலசல என்று நகருகின்ற அந்த ஓசையை கேட்கும் பொழுது ஆஹா என்ன அருமை, சலசல 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 அப்படின்னு அந்த சலசல அந்த ஓசை என்பதுதான் சலமாக மாறியது. அந்த சலம் என்பதுதான் சலனமாக மாறியது. சலனம் என்பது என் உள்ளத்தில் ஒரு விதமான அதாவது ஒரு விதமான நெருடலை ஏற்படுத்துகின்றது, சலனத்தை ஏற்படுகின்றது, அசைவினை ஏற்படுகின்றது. இந்த சலனம் தான் சலசல என்று சென்று சலவையாகியது. சலவைதான் செலவையாகி அது செலவாகியது. செலவு என்னவாகின்றது? செல், செலவு, சல, செலவு, செல் நகர்வதாகியது. நகர், நீ சென்று போ, சென்று வா. அது இன்றையும் பல மொழிகளுக்கு அதுவே சொல்லாக இருக்கின்றது. செல் என்ற சொல் செலுத்து என்ற சொல்லுக்கு பிறவி, அதாவது மருவி, அதற்கும் மேலாக செல்வம் என்ற சொல்லாகி இந்த செல்வம் என்பதே நகர்ச்சியினுடைய விளக்கமாக நமக்கு பொருள் அளிக்கின்றது. எவ்வளவு ஆழம் பாருங்க. ஒரு சொல் இன்னும் இந்த மாதிரியான பல சொற்கள் இருக்கின்றன. நான் ஒரு சொற்களை இன்னொரு சொல்ல எடுத்து நான் உங்களுக்கு வேணா உதாரணத்திற்கு காட்டுறேன். அதாவது கவ், இந்த நாய் பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிடும் போது கவ்வி சாப்பிடும். கவ் கவ் அப்படின்னு கவ்வும். அப்ப இந்த கவ்வுதல், அந்த கவ் என்றது தான் கவ்வுதல் அப்படின்றது, கவ்வி பிடித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். கவ் அப்படின்ற அந்த போய் அதை அவ் அப்படின்னு அவ்வுன்னு அப்படி பிரிக்கும் போது அது கவ்வுதல். இந்த கவ்வி அது என்ன செய்யும்? காவும். அந்த காவுதல் அப்படின்றது தான் பாய்ந்து பிடித்தல் அப்படின்ற ஒரு பொருளாகி மாறி இந்த காவி பிடித்தல் தான் என்ன ஆகுதுன்னா காமு அப்படின்ற சொல்லாகின்றது. காவு காமு அப்படின்றது. காமு அப்படின்ற சொல் என்னன்னா நாம என்ன சொல்றோம்? அடுத்தவரை நாம் காமித்தல் அப்படின்னு. காமம் காதல் அந்த சொல்லாக அது மாறியது. காதல் என்பது என்னன்னா இன்னொரு உயிரினுடைய உணர்வை நாம் பற்றி பிடிப்பது அப்படின்ற அந்த சொல்லில பிடிது பாருங்க. இப்படி தமிழினுடைய அழகு இயற்கை மொழியாக வெளிப்படுகின்றது என்றதை நம்ம பார்த்தோம். இப்போ தொல்மொழி, தமிழ் என்பது ஒரு தொல்மொழி. இதை விரிக்க நான் பிறகு விரிக்கின்றேன். ஆகவே இதை இப்பொழுது விட்டுருவோம். தொல்மொழி எவ்வளவு பழமை வாய்ந்தது அப்படின்னா குமரி, சுமேரியம், சிந்து நதி அத்தனையும் தமிழே என்பதை இன்றைக்கு உறுதியாக சொல்லலாம். அடுத்தது இசைமொழி. இந்த இசைகளை பற்றி கொஞ்சம் விளக்கணும். அதாவது யாப்பிலக்கணம், அதாவது பாத்தீங்கன்னா இசைமொழி உலகத்துல ஒரு வியப்பான மொழியில் தமிழ் இசை மொழியாக திகழ்வதுதான் மிக மிக வியப்பை தருவது. இசைக்கே என்று தமிழுக்கு சுரம், சுருதி, பண் என்ற நிலைகள் ஒன்று. அதாவது தமிழ் என்ன செய்தது என்றால் ஒரு வாழ்வினுடைய முக்கியமான பகுதியாகிய உணர்வியலை தேர்ந்தெடுத்து அதை இசையாக மாற்றியது. அதுதான் அந்த இசை என்ன மாதிரியான அசையும் அப்படின்னா உங்க உள்ள உணர்வுகளை பார்ப்போம். உங்க உள்ள உணர்வுகள் எப்படி விரியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்று, உங்க உள்ளத்தினுடைய அசைவுகளை 4 விதமாக தமிழர்கள் பிரித்து பார்த்தார்கள். அதாவது எப்படி விரியும் அப்படின்னா, ஒன்று செப்பல் ஓசையாகவும், அகவல் ஓசையாகவும், துள்ளல் ஓசையாகவும், தூங்கல் ஓசையாகவும் எப்படி வெளிப்படும். அதாவது எப்படி வெளிப்படும் அப்படின்றத பார்ப்போம். இந்த செப்பல் ஓசை அப்படின்னா பொதுவாக என் மனசு என்ன செய்யும்? பறந்து விரிந்து போகும். உணர்வு என்ன செய்யுமா? பறந்து விரிந்து எங்கெங்கயோ போகுமா. அதுக்கு பேரு செப்பல் ஓசை அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஓசை என்ன செய்யும்னா அந்த இசையினுடைய அமைப்பே என்னை விரித்து கற்பனைக்கு தள்ளிட்டு போவோம். இந்த இசைகளை கேட்கும் பொழுது, இந்த செப்புல் ஓசையை கேட்கும் போது ஆஹா என்ன அழகு, என்ன அழகு, இன்னும் விரித்து சொல், இன்னும் பார்க்க என்னுடைய மூளை விரிந்து போகுமா. அகவல் ஓசை என்பது என்ன அப்படின்னா ஊடாடல். எனக்கும் இன்னொரு பையனுக்கும் இல்ல ஒரு பெண்ணுக்கோ இருக்கக்கூடிய ஊடாடலை இல்ல உணர்வு பரிமாற்றத்தை இது அகவல் ஓசை. ஒவ்வொருவரும் இரு உணர்வுகள் அகன்று கொள்வது, அகன்று பேசிக்கொள்வது, ஊடாடுவது, உடன்பட்டு தன்னுடைய உணர்வுகளை, 2 உணர்வுகளை பிணைத்து பார்ப்பதுதான் அகவல் ஓசை என்ற சொல்லாக. பாருங்க ஓசையை எப்படி பிரித்திருக்காங்க பாருங்க. ஒண்ணு, அது பறந்து விரியணும், என்னுடைய உணர்வை விரிக்கணும். அப்ப இசை என்பது உணர்வை விரிப்பது, என்னை இன்னொரு உயிரோடு என்னை உணர்வு தொடர்பு செய்ய வைப்பது. அடுத்தது களிப்பா. என்றைக்குமே நமக்கு துடிப்பு வேணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாப் சாங்ஸ் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாம் கேட்டாலே தலைகள்லாம் அப்படியே ஆடும், அப்படியே துள்ளி
துள்ளல் ஓசை, எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு களிப்பு இருக்கு, அப்படியே ஒரு அப்படியே உடம்பு கிடம்பெல்லாம் அப்படியே ஒரு துடிச்சு அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி, அது ஒளியாக அது வெளிப்படும் அப்படின்றத இசையியலாக உருவாக்கினார்கள். தூங்கல் ஓசை. அடுத்தது தூங்க வைப்பது என்பது என்னன்னா, அப்படியே நம்மளுடைய உணர்வுக்கு ஒரு தூக்கத்தை, அதாவது அப்படியே, அதாவது இதுதான் தூங்கல் ஓசை என்பது. இங்கே என்னது, எனது துன்பம் வரும் பொழுதும் எனது உணர்வுகளை அப்படியே சுண்டச் செய்வது, உள் எழுப்பது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இசையல் எப்படி ஒரு ஒரு நுட்பமான ஒரு ஆழ் நிலையை உருவாக்கி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம். தமிழில் நீங்க பாத்தீங்கன்னா இயல்பிலேயே தமிழுக்கு இது அமைத்து காட்டக்கூடிய இசையை, இப்ப நான் இப்ப நீங்க சொல்லலாம், நான் ஒரு ஏஆர் ரகுமானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, எனக்கு இசையே படிக்கலையே ஐயா, நான் எப்படி எனக்கு இசை தெரியும் அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன், தமிழை கற்றால், இசை மொழியை கற்றால் தமிழினுடைய இசை தன்மையே நமக்கு அந்த இயல்பை தந்துவிடும். ஒரு உதாரணத்திற்கு நான் எடுத்து சொல்றேன் பாருங்க, எப்படி தமிழ் உன்னை ஒரு இசையாளனாக அமைக்கின்றது அப்படின்னு. இப்ப நான் ஒரு வரிகளை சொல்றேன், நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, முத்தை தரு, பக்தி திருநகை, பத்திக்கிரை, அத்திச்சரவண. இப்ப பாருங்க, இத அப்படியே கொஞ்சம் வேகமா இது பாடியது அருணகிரிநாதர் அவ்வளவு அழகாக அந்த இசையை அது கொண்டு வரும் பாருங்க. அது எப்படி சொல்லணும்னா, அது வேகமாக நான் நகர்த்தும் பொழுது அது எனக்கு ஒரு இசையை கொடுத்து விடும், என் உள்ளேயே அது ஒரு இசையை தந்து விடும். அது எப்படி நகர்த்துகின்றது, என்னை நகர்த்தும் அந்த ஆற்றலை பாருங்க. முத்தி தரு, பக்தி திருநகை, அத்திக்கிரை, சக்தி சரவண, முக்தி கொரு, வித்து கொரு அப்படின்ற அந்த பொருள்ல அது வருது. அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாடலை பார்க்கும் பொழுது குருபர என்ன ஓதும் அப்படின்ற அந்த சொல்லை வரும் பாருங்க. இப்ப அந்த பாடலை பாடுறோம் பாருங்க, அது வேகமான சொல்ல வியப்பா இருக்கும். அதாவது இதை எவ்வளவு அருணகிரிநாதர் சந்தம் வைத்து, அதாவது அதே ஒரு சந்தத்தை உனக்கு கொடுக்குறோம், நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த சந்தத்தை நமக்கு கொடுத்து விடும். அதுதான் அதனுடைய மிக ஆழமான அந்த அறிவியல். அதாவது பாத்தீங்கன்னா, வேகமாக படிக்கும் பொழுது அதாவது முத்தை தரு, பக்தி திருநகை, அத்திக்கிரை, சக்தி சரவண, முக்தி குரு, வித்து குருபர என ஓதும் அப்படின்னு நீங்களே அந்த சந்தத்தை நீங்க எடுத்து படிச்சிருவீங்க. அந்த சந்தத்துல உள்ளே ஒரு விதமான இசையை அங்கே அது அமைத்து தருகின்றது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி வருது அப்படின்னா பாத்தீங்கன்னா, தனதனத, அப்ப பாத்தீங்கன்னா தனதனதன தனதனத, அது அதனுடைய அதாவது அதனுடைய என்ன சொல்லுவாங்க, இசை தனதன எவ்வளவு அழகாக வருது பாருங்க. அது அந்த இசையை அது உள்ளே வைத்திருக்கின்ற அந்த பாத்தீங்கன்னா, இது தன்னகர இசை ஒளி. அதுலயே அந்த யாப்பு இலக்கணத்திலேயே அந்த சுருதியும் அந்த சுரத்தை சுருதியில் எப்படி சேர்த்து அந்த பண்ணின் வழி சந்தத்தை உருவாக்குகின்ற அந்த இயல்பை அந்த இசை அந்த மொழி வைத்திருக்கின்றது. இது வியக்கத்தக்க ஒரு மொழியாக அது விளங்குகின்றது. அதற்கும் மேலாக தமிழ் ஒரு நாடக மொழியாக இருக்கின்றது. நாடகம் என்பது எப்படி நடிப்பதுல, நாடகத்துல எப்படி தமிழ் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். நாடகம் எப்படி ஒரு மொழி ஒரு நாடகம் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன பொருள், என்ன பொருளில் நாடகம் என்ற சொல் வெளிப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு மனிதனை இயக்குகின்றது, அசைக்கும் அப்படின்ற ஒரு சொல் அதுல நாடக மொழியாக இருக்கின்றது. அதாவது இந்த நாடகத்துக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு தமிழர்களுடைய இலக்கணம் என்ன தந்திருக்கின்றார்கள் என்றால், கூத்து, தாளம், நளினயம், அலங்காரம், ஒரு முக பாவனையையும் சரி, தன்னுடைய அலங்காரம் என்பது தன்னை எப்படி பலவாறாக தன்னுடைய அந்த அசைவுகளை விரித்து பல்வேறு நிலைகள்ல காட்டும் அந்த முறையை தாளம் போட்டு காட்டுவது, கூத்து காட்டுவது. இது வியப்பாக இருக்கும். அதாவது எப்படின்னா, உடம்புலயே தட்டி இந்த இதை செய்கின்ற ஒரு நாடக மொழி நம்ம கிட்ட இருக்கு.
ஒரு உதாரணத்திற்கு இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கவுத்துவம் அப்படின்னு தமிழ் அழகான ஒரு சொல் இருக்கும். கவின்ற அப்படின்ற கவிஞன், கவி பாடினால் கவி. இங்க கவுத்துவம் என்றால், இந்த கவுத்துவம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு உதாரணத்திற்கு ஒரு மரத்தினுடைய கிளை அசைகின்றது. அந்த கிளையின் அசைவை நீங்க நன்றாக பார்த்து பார்த்து அந்த அசைவுக்கு ஏற்ற நீங்களே ஒரு மெட்டு அமைப்பது, ஒரு சொல் கொடுத்து அதை அமைத்து அந்த அசைவோடு பொருத்துவது, அந்த அசைவோடு பொருத்துவது தான் கவுத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல சொன்னல, என்பது எட்டி பிடிப்பது. இந்த கவ்வுதல் அப்படின்னா எட்டி பிடிப்பது என்பது அந்த சொல்லோடு பிரிக்கும். அதாவது எப்படி எட்டி அந்த அசைவினை, அந்த இயக்கத்தினை என்னுடைய உணர்வுக்கு அகப்படுத்துகின்ற திறமையை தமிழால் தர முடியும். ஒரு உதாரணத்திற்கு நான் இங்க காட்டுறேன் பாருங்க. அதாவது கவுத்துவம்ல பாருங்க, தித்தோம் தாங்கிட தத்தி தின்னத்தோம் ததி இத்ததி கிட்ட கிட்ட தத்தோம் தக்கிட அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இது என்ன ஐயா, இது வந்து வெறும் பார்க்கும் பொழுது ஒரு மத்தளம் அப்படின்னு ஒருத்தர் அடிக்கிறாரு. ஒரு மத்தளத்தினுடைய சொல் சித்தோம் தாங்கிட தகுத்தி அப்படின்னு. இதை நான் வந்து தொல்படுத்துறேன் பாருங்க. தித்தோம் தித்தோம், தித்தி அப்படின்னா தத்தித்தோம். அந்த தத்தித்தோம் அப்படின்ற அந்த சொல் என்ன பொருள்ல வருதுன்னா, தத்தி மன்னிக்கணும், தித்தித்தோம். தித்தித்தோம் அப்படின்னா அனுபவித்தோம், தித்திப்பு இருக்கு. இனித்தோம் இன்பமுற்றோம். தாங்கிட தாங்குதல் செய்த தகுதி தக்கது. தின்னத்தோம் தின்பதற்காக. ததி தருணம், இத்ததி இத்தருணம், கிட்ட கிட்ட நெருங்க. தந்தோம் கொடுத்தோம், தக்கிட திக்கித்திரிய அப்படின்னு ஒவ்வொரு சொல்லியும் நீங்க வந்து அந்த அசைவுகளுக்கு ஏற்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் என்ன அப்படின்னா நிறுத்தம்லாம் இருக்கு. தமிழில் நிறுத்தம் தில்லானா இருக்கு, நிறைய இருக்கு. முழவு, யாழ், குழல், பாத்தீங்கன்னா இசை, பாடல், குரல் என்று தமிழினுடைய விரிவு இந்த நிலையில நாடகவியல்ல மிக பெரிது. அதுல வந்து தில்லானா என்ற ஒரு இது இருக்கு. அப்ப அதுக்கு பேரு நிறுத்தம். தாம் தி தாம், அந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். தாம் தி தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தை அப்படின்லாம் அந்த பாடல்கள் வரும் ஒவ்வொரு நிலைக்கு. அப்போ அதை அப்படியே என்ன செய்யறாங்கன்னா, இந்த சொல்லுக்கு அசைவுக்கு நான் கொடுக்கின்றேன், மத்தள அசைவை கொடுக்கின்றேன், இல்ல முழவு அசைவை கொடுக்கின்றேன், இல்ல அல்லது வந்து தமிழினுடைய யாப்பு இலக்கணமாக அதை மாற்றக்கூடிய திறமை தமிழுக்கு உண்டு. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய இதை பற்றி பேசினாலே இது வந்து ஒரு மிகப்பெரிய பாடமாகிரும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். அதாவது தட்டுதல் அப்படின்றத தாள தட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொரு தட்டுக்கள் இருக்கு. சாப்பு அப்படின்றது இருக்கு, ஆதி தாளம்ன்றது இருக்கு, தாளங்கள்லயே வகை வகையா இருக்கு. இப்படி அசைவுகளை கண்டு கொண்டு அதுல இருக்கக்கூடிய ரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிதத்தை, அந்த தாளத்தை, அதுல இருக்கக்கூடிய அந்த ரிதம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த முதல்ல நீங்க இங்க பாத்தீங்கன்னா தாளம் அப்படின்ற அந்த பண் என்பது தாளம் என்ற அந்த சொல்லோட நம்மால் பொருத்தி நாடக மொழியாக தமிழ் மொழி, அதாவது தமிழ் மொழி வெளிப்படும். அதற்கும் மேலாக அறிவியல் மொழியாக வெளிப்படும். இதை நான் வந்து விளக்குனேன்னா மிக நுட்பமாக போகும். இது இன்னும் நிறைய சொல்வதற்கு இருப்பதனால இப்பொழுது நிறைய நேரமாகிவிட்டது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அறிவியல் மொழி, அது வந்து ஒரு இயக்க நுண்கணிதமாக விளங்கும். என்னை பொறுத்த மட்டிலும் தமிழ் வந்து மிக மிக ஆழமான கணிதம். இப்ப காட்ட போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அது எப்படிப்பட்ட ஒரு சின்ன கணிதம். எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நீங்க விடவே மாட்டீங்களா, எங்கேயும் கணிதம் தானா? அப்ப நிச்சயமாக கணிதம் தமிழில் கணிதமாக, தமிழே கணிதமாக விளங்குவதுதான் எனது வியப்பை தருவது, எனக்கு வியப்பை தருவது. எவ்வளவு ஆழமான கணிதமாக தமிழ் விளங்குகின்றது அப்படின்னு. அதற்கு நான் வந்து தமிழ்ல இயக்கு நுண்கணிதம் அப்படின்னு ஆபரேட்டிவ் கால்குலஸ் என்ற பெயரை அளித்துள்ளோம். இது வந்து ரொம்ப நுட்பமான ஒரு கலைச்சொல்.
ஆபரேட்டிவ் கால்குலஸ் என்ற சொல்லை தமிழுக்கு இன்றைக்கு பெயரிட்டு அழைக்கின்றோம். அது எப்படி இயங்குது அப்படின்றதுக்கு என்னுடைய ஒரு முனைவர் பட்ட PhD தீசிஸே போதும். இதுதான் இதை விளக்குது. அது தமிழினுடைய அறிவியல் மொழி என்பதற்கு ஒரு அழகான சான்று பகிர்கின்ற ஒரு விளக்கம் இங்க இதுல வந்துடும். அடுத்தது இங்கே பார்ப்போம். இதை இப்ப விளக்கல, இது விரிக்க வேண்டிய ஒரு பகுதி. இதை பார்ப்போம். முதல்ல மறைமொழி மந்திராயன இலக்கணத்தை கொண்டது. தமிழ் என்பது உலக மொழிகளில் ஒரு சிறப்பு தமிழுக்கு எங்கே இருக்கின்றது என்றால் அது ஒரு மறைமொழியும் கூட. மந்திராயன இலக்கணத்தை கொண்டது. மந்திராயன இலக்கணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு மந்திராயன இலக்கணம் மிக மிக நுட்பமானது. அது விளக்குவதற்கு ஒரு தனி பாடம் வேண்டும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு 2 விளக்கங்களை இங்க தரேன். ஒரு உதாரணத்திற்கு இந்த தும், அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓம் தும் துர்கா அப்படின்னு சொல்லுவோம். ஓம் தும் துர்கா அப்படின்ற அந்த தும் என்ற சொல் வரும். இந்த தும் என்பது தும் என்ற அந்த சொல் இன்று நேற்று உள்ள ஒரு சொல் அல்ல. இது ஒரு மிக நுட்பமான மறைமொழி. மறைமொழி என்பது இந்த தும் என்பது சுமேரியத்திலேயே தோன்றுகின்ற ஒரு மூலச்சொல்லாக. தும் என்பது துன்பம், துன் என்பது துன்பம். இந்த துன்பம் அப்படின்றத துன்பத்தை நீக்குகின்ற இறைவி இருக்கின்றாள், துர்கை இருக்கின்றாள். தும் அப்படின்றது. ஓம் கம் கம் கணபதி அப்படின்றது கம் அப்படின்ற அந்த கம் என்ற சொல் வரும். இது நிறைய பார்க்கலாம். கந்தசஷ்டி கவசம்லாம் படிச்சீங்கன்னா நிறைய அப்படியே மந்திர சொற்கள் மறைமொழி அப்படியே விளையாடும், தாண்டவமாடும். அதே மாதிரி திருமந்திரங்கள்ல மிக மிக நுட்பமாக விளக்கப்படுகின்ற ஒரு மொழியாகவும் இது இருக்கின்றது. இந்த மாதிரி கம் என்பது, இந்த கம் பத்தி சொன்னாலே அது இன்னும் விரிக்கும். நான் கம்மை பத்தி மட்டும் நான் உங்களுக்கு விளக்குனேன் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதற்கு கொட்டும் அசையும், இந்த கம் மட்டும் அந்த விளக்குறோம் பாருங்க. கொட்டும், இது அடியாருக்கு நல்லார் சொல்லுகின்ற ஒரு இது. கொட்டும் அசையும் தூக்கும் அளவும் ஒட்ட புணர்ப்பது பாணி ஆகும். பாணினா இங்க தாளம். அது கொட்டும். கொட்டும் என்பதற்கு கா என்ற அந்த சொல் அரை மாத்திரைக்கு அது கொட்டும். நீங்க கொட்டணும் தலை, அதாவது பாத்தீங்கன்னா கொட்டுறது, தட்டுறது அந்த கொட்டுறதுக்கு இந்த மாதிரி தட்டுவதற்கு ஒரு மாத்திரைகள் இருக்கு. பிறகு அதை பற்றி அது கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. கொட்டு, ஒரு அசை, அதுக்கு ஒரு தூக்கு இருக்கு. அதாவது நீங்க இப்ப கையை இப்படி தட்டி இப்படி தூக்குனீங்கன்னா அந்த தூக்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவு கொடுக்குறாங்க, தட்டி எடுப்புறதுக்கு. கொட்டுதல், அந்த கொட்டுதலுக்கே முதல்ல அந்த கொட்டும் என்பது அரை மாத்திரை என்பது மூலத்துல ஒரு இயக்க சக்தியாக அந்த கம் என்பதை முதல்ல நம்ம பயன்படுத்தணும். அப்படின்னா அந்த கம் என்ற சொல் மிக நுட்பமான சொல்லாக, மறைமொழி சொல்லாக அது வெளிப்படுகிறது. நான் ஒரு உதாரணத்திற்கு இந்த இசையினோட தொடர்பு படுத்துறேன். ஆனா இந்த கம் என்ற சொல் பல நிலைகள்ல அது மறைமொழியினுடைய விளக்கம். அதே மாதிரி நமச்சிவாய என்ற சொல் பல விளக்கங்களோட அது வெளிப்படுது. அதே போல மற்ற நம்மளுடைய மந்திர சொற்களை நாம் பார்க்கலாம். சரி, அடுத்தது பொருளிய இலக்கணம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிராமர். பொருள் சார்ந்த மொழி. உலகத்திலேயே பொருளுக்கு இலக்கணம் வகுத்த ஒரு மரபு தமிழர்களுடையது மட்டும்தான் அப்படின்னு நான் உறுதியா சொல்ல முடியும். அதாவது பொருளுக்கு இலக்கணம் வகுத்தது. அதாவது எல்லாரும் இலக்கணம் வகுக்கிறாங்க, மொழிக்கு இலக்கணம் இருக்கு. பொருளுக்கு அதாவது திணை, அது இன்னும் விரிவு. தொல்காப்பியமே இங்க விரிவாக இங்க நிற்கின்றது. அதுக்கு பொருளிய இலக்கணம். இதை பற்றி இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இங்க இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் சொல்றேன். இட்ஸ் அ பேக்கேஜ்னு சொல்லுவாங்க, என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிராமர் அப்படின்னா எப்படி ஒரு சொல்லில் அது தன்னுடைய அடக்கமாக மற்ற விஷயங்கள் அப்படி உள்ள அடக்கி அப்படி உள்ள வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி ஆற்றல் அந்த சொல்லுக்கு உண்டு. இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு பாருங்க, ஒரு வேர்ப் நான் சொல்றேன், ரன் அப்படின்னு சொன்னா ஏதோ உங்களுக்கு புரியுது. ரன்னிங்னு சொன்னா ஓடுகின்றான், ஏதோ ஒண்ணு தெரியுது. ஓடுது அப்படின்னு என்னமோ தெரியுது, எது ஓடுதுன்னு தெரியாது. ஆனா தமிழ்ல ஓடுகிறான் அப்படின்னு சொன்னா, ஓடுகிறான் நான் வேர்ப்பை தான் பயன்படுத்துறேன். ஒரு வேர்ப்பை பயன்படுத்தினோட நீங்க ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓடுகிறான் உடனே சொல்லிடுவீங்க, ஆம்பளை பையன். அதுதான் பாத்தீங்கன்னா உடனே சொல்லிட முடியும். ஏன்னா அந்த சொல்ல அந்த பொருள் இலக்கணத்திலே அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் அது உள்ளுக்கு வைத்திருக்கின்ற அந்த முறை.
ஆப்ஜெக்ட் விடவே விடாது. இது ரொம்ப ஆச்சரியமானது. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எதற்காக என்றால் இன்றைக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணினி உலகமே வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், அதாவது பொருள் சார்ந்த மொழியியலினுடைய அடிப்படையில தான் விளங்குகின்றது. சரி, அதற்கும் மேல உயிர் ஏரணம் அப்படின்னா இந்த ஹையஸ்ட் லாஜிக்கல் மெத்தடாலஜியை தமிழ் வைத்திருக்கின்றது. ஓகே, அடுத்தது இதை பார்க்க போகிறோம். தமிழ் பிறவற்றோடு சார்பு தொடர்பு உறவு எப்படி கொள்கின்றது என்ற ஒன்றை மட்டும் பார்க்க போறோம் கொஞ்ச நேரம். அதாவது குறிப்பாக நம்ம பார்த்தோம், அதாவது ஆகம லாங்குவேஜாக, அதாவது ஒரு ஆகம அறிவியலாக அது எப்படி வெளிப்படுது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம் கொஞ்ச நேரத்துல. ஒரு எவ்வளவு நேரம் எனக்கு இருக்கின்றது என்று தெரியவில்லை. மாணவர்கள் எனக்கு சொல்லிடலாம், ஐயா நேரமாகிவிட்டது அப்படின்னு. இப்போ அடுத்தது நீங்க இங்க பார்க்கும் பொழுது தமிழ் மொழி ஒரு அறிவியல் ஆகம அறிவியல்னு சொன்னேன். அதாவது ஆகமம் என்பது என்ன இங்க அப்படின்னு பார்த்தோம் என்றால், அதாவது ஒரு உயிர் எதற்காக, ஏன், எப்படி, எதனை நோக்கி தன்னை செலுத்துகின்றது, செலுத்த வேண்டும் என்ற கேள்வி. ஏன் நான் வந்து இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. அந்த கேள்விக்கு பதிலை தருவது, அந்த கேள்விக்கு தன்னுடைய வாழ்க்கையை செலுத்துவது தான் இந்த ஆகம அறிவியல் அப்படின்னு சொல்றேன். ஆகமம்னா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அது வந்து ஏதோ ஒரு ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம எல்லாம் என்ன நினைத்துக் கொள்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சடங்குகள். அல்ல, அது சடங்கல்ல. இது ஒரு கலைச்சொல், நுட்பமான கலைச்சொல். ஆகுதல் என்ற சொல்லினுடைய விளக்கம். த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஏன் என்னை சுற்றி இவ்வளவு உறவுகள் இருக்கின்றன, நீங்க பாருங்க இவ்வளவு உறவுகள் என்னை சுற்றி ஏன் இருக்கின்றன, இவை எல்லாம் உயிரற்றவை என்ற 2 நிலைகள்ல மட்டும்தான் பயாலஜில படிச்சிருப்பீங்க. இப்ப என்ன கேள்வினா, ஏன் உயிர் உடையது, ஏன் உயிர் இல்லை, ஏன் உயிர் இல்லாதது உயிரோட தொடர்புக்கு வந்தது? இது 2 தொடர்புக்கே வராம இருந்திருக்கலாமே, எதற்காக இந்த தொடர்பு நமக்கு வந்தது? அப்ப why the world of beingness or existence அப்படின்ற கேள்வி எனக்கு இந்த உயிர்ப்பியல் இருந்து நான் இவை எல்லாவற்றையும் ஏன் பார்த்து கொண்டிருக்கின்றேன்? அது 1 2 அல்ல, இங்க பாருங்க எத்தனை வகை. என்னை சுற்றி 1 2 அல்ல, பல வகையான பல்வகை உயிரினங்கள் பல்வகை வடிவில் பல்வகை நிலையில் தன்னோடு என்னோடு என்னை சுற்றி வாழ்கின்றன. அது இருக்கிறது நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா நமக்கு இதனுடைய உணர்வு நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொன்றும் தன்னுடைய உயிரை வாழ்வதற்கு இந்த சிலந்திய பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிலையில தன்னை வாழ வைப்பதற்காக துடித்து கொண்டு தன்னுடைய ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றது. இந்த நத்தைய பாருங்க, எதற்காக அது என்ன செய்து கொண்டிருக்கின்றது? ஏதோ தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது? ஏன் அதை இவ்வாறான முயற்சிகளில் இறங்க வேண்டும் என்ற கேள்வி என்றென்றும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதை தெளிவாக நாம் நமது உள்ளத்தில் பதிவாக்கினாலும், அது கேள்விகள் இருந்து கொண்டே இருந்தாலும் அதை வந்து தெளிவாக்கின்ற அந்த முயற்சி நம்ம கிட்ட குறைவு. அதை தான் தமிழ் செய்கின்றது. தமிழ் என்ன செய்கின்றது என்றால், நமக்கு நான் எதுவாக ஆகின்றேன், என்னவாக ஆக வேண்டும், எதற்காக நான் அதுவாக ஆக வேண்டும் என்ற கேள்விகளுக்கு அது விடையளிக்க நமக்கு வழிகாட்ட முயல்கின்றது. ஒவ்வொரு நாளும் நமக்கு விளக்கி அது தெளிவாக்கம் செய்கின்றது. இப்ப பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த முதல்ல இந்த விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஆகம என்ற சொல்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆகாமை என்ற ஒரு கருத்து இருக்கு. இங்க பாக்குறீங்க, இங்க ஒரு குப்பி இருக்கு. இந்த குப்பில ஆகாயம் அப்படின்ற இதுதான் அந்த சொல் பாருங்க. இது இன்றைக்கு தமிழ்ன்றெல்லாம் இன்னைக்கு நிறைய பேசிட்டு இருக்காங்க வெளியே. ஆகாயம் தமிழ் அல்ல, அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் என்னை கேட்டா நிறைய அறியாமைகள் நிறைய இருக்கு. தமிழை பற்றிய அறியாமை, அதுவும் அறிவியல் ஆக்க முயற்சிக்காமை நிறைய பேரிடம் இருப்பதால் தான் இந்த மாதிரியான இடர்பாடுகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இதல்ல, இது தமிழ் அல்ல, இது தமிழ் அல்ல. தமிழ் அல்ல என்ற கருத்தை விட்டுருவோம். அது அறிவியலா இல்லையான்ற கருத்து தானே முக்கியம். இங்க அறிவியலா இல்லையான்றது பாருங்க. அறிவியலை பார்த்தா நமக்கு தெளிவா தெரியுது. ஆகாது, ஆகாத இடம் அப்படின்ற சொல் வருது பாருங்க. இருப்பாகா உலகு. இருப்பாகா உலகுனா என்னன்னா இருக்க, இன்னும் அதனுடைய இருப்பியல் இல்லை. அங்க ஏதோ ஒரு பொருள் இருக்கணும், அங்க இல்லை, அது ஆகவில்லை என்பதனால்
அங்க ஆகாமை என்ற சொல் நமக்கு உடனே கிடைக்கின்றது. the world of not becoming என்ற சொல் அங்க இருக்கு. இது ஆகுதல் அப்படின்ற ஒரு சொல் இருக்கு, அதுக்கு பேரு ஆகுதல், அதுக்கு பேரு ஆகமியம். ஆகும் ஆகமியம் இருக்கின்றது. அப்ப இருக்குது. அப்ப நான் பாக்குறேன் பாருங்க, ஒருத்தர் இது ஒரு எந்த கம்ப்யூட்டர்னாலையும் சொல்ல முடியாது, எந்த ஒரு சடப்பொருள்களாலும் சொல்ல முடியாத ஒரே ஒரு விஷயம் உண்மை என்ன என்றால் ஆகுதல் ஆகாமையை பற்றி சொல்ல முடியாது. இங்க பாருங்க, உயிர்ப்புள்ள ஒரு பொருள் தான் இது ஆகின்றது, இது ஆகவில்லை என்று சொல்ல முடியும். the world of becoming என்ற அந்த சொல்ல அதுதான் காண முடியும். இப்ப இங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான என்ன பொருள்னா உயிர்ப்பியல் அறத்தை ஆய்வு செய்தல் அப்படின்ற ஒரு கருத்தை தான் தமிழர்கள் மரபு இன்று நேற்று அல்ல பன்னெடும் காலமாக வளர்த்து வருகின்றது. அதாவது உயிர்ப்பியல் அறத்தை ஆய்வு செய்தல். இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை, ஆனா அது ஆகுது. ஏன்? அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் பாருங்க. ஏன் அது ஆக வேண்டும்? ஏன் அது முளைக்க வேண்டும்? நீங்க ஒரு புல்ல வெட்டி போட்டுருவீங்க, இந்த தரைய எல்லா அதாவது உயிர்கள் அங்க இருக்க புல்லு எல்லாத்தையும் பிடுங்கி போட்ட பிறகு, தூக்கி எறிந்த பிறகு, களைகளை பிடுங்கிய பிறகு இங்க பாத்தீங்கன்னா மீண்டும் நான் முளைப்பேன். ஏன் அது முளைக்க வேண்டும்? இதற்கு பேர் தான் எக்ஸிஸ்டென்ஷியல் வெர்ச்சு அப்படின்னு சொல்லுவோம். உயிர்ப்பியல் ஒரு அறம் உண்டு, உயிர்ப்பதற்கு ஒரு காரணம் உண்டு அப்படின்றது சொல்லிக்கொண்டே இருக்கின்றது இந்த உலகம். இந்த உலகத்தினுடைய அந்த உயிர்ப்பியல் அறத்தை காண்பதுதான் நம்மளுடைய இந்த வாழ்வினுடைய இலக்கு. அதை எப்படி தமிழ் செய்யுதுன்னு பார்ப்போம். எப்படி தமிழ் செய்யுது? முதல்ல இந்த விளக்கத்தை முதல்ல பார்த்துக்குவோம். அதாவது இந்த உலகம், இந்த பூமி பல நிலைகள்ல ஒரு அண்டத்தோடு இன்னொரு அண்டத்தோடு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் சுழன்று கொண்டே இருக்கின்றது. இது எல்லாமே ஒரு மெய்யறிவு வரலாறு ஆக இன்று, அதாவது பிக் பேங் தியரியில இருந்து பிக் பேங் உருவாகி இன்றைக்கு பல நிலைகள்ல பல அண்டங்களையும் தோற்றுவித்து இந்த அண்டங்கள் உருவாகி நிற்கின்றது. அதனுடைய அந்த வரலாற்றினுடைய மெய்யறிவு தான் என்ன அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். வரலாறு என்பதை முதல்ல தமிழர்கள் எவ்வளவு ஆழமா பார்த்திருக்காங்க பாருங்க. வரல் ஆறு, எதிர் வருவதை ஆற்று செய். என்றென்றைக்கும் வரலாறு என்பதனுடைய பொருளே என்ன என்றால், நான் எனக்கு வருவதை, நாளை வருவதை, இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் வருவதை நான் எப்படி எதிர்கொள்வேன் என்பதனுடைய அறிவுதான் வரலாறு. வருவதை, அப்போ பழமையை எடுத்து புதுமைக்கு தன்னை புகுத்துகின்ற திறமையை தருவதுதான் வரலாறு. தமிழில் மட்டும்தான் இப்படி விளக்கம் தர முடியும். தமிழ் மட்டும்தான் இந்த மாதிரியான விளக்கங்களை தரும். the knowledge of taming the future அப்படின்ற சொல்ல வருது பாருங்க. இயற்கையை தன்னுடைய வருகின்ற அந்த அதாவது எதிர்கொள்ளக்கூடிய எதிர்காலத்தை நான் எவ்வாறு எதிர்கொள்ள முடியும் என்ற அந்த சொல்லை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. இப்ப எப்படி காட்டுது அப்படின்றத பார்ப்போம். இங்க தொல்காப்பியர் மாபெரும் அறிஞன், மாபெரும் ஞானி. இது என்ன சொல்லணும் அப்படின்னா, நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசான் இவர் தான் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியர் என்ற மாபெரும் தமிழ் ஞானி, அறிஞன், என்ன சொல் வேணாலும், ஏரணத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞன், பேரறிஞன், எல்லா வார்த்தைகளும் இவருக்கு பொருந்தும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நுட்பமான தமிழ் மரபை தந்த ஒரு அறிஞர் தான் தொல்காப்பியர். அவர் என்ன சொல்றாருன்னா, இவரை பற்றி இவர் என்ன செய்திருக்கின்றார்னா, ஒரே ஒரு நூல் நமக்கு தந்திருக்கின்றார். அதற்கு பேர் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் தான் நமக்கு இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கும் தமிழின் மூலம். அந்த தமிழின் மூலத்திற்கு விளக்கமாக, நான் எனது மொழியினுடைய விளக்கமாக, எனது வாழ்வியலின் துளக்கமாக, எனக்கு என் வாழ்க்கையை நிலைநிறுத்தி காட்டுவதற்கு இலக்கணம் வகுத்தவர் இந்த மாபெரும் மாமனிதர். இந்த மாமனிதர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னன்னா மரபு நிலைத்திரியின் பெரிது பெரிதாகும்ன்ற ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி தர்றாரு. ஐயா ஒண்ணு சொல்றாரு, ஐயா இந்த உலகம் இன்று நேற்று வருவது அல்ல, உனது வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் பரிணாமம், இவால்யூஷனரி ஸ்டேட் என்ற அந்த ஸ்டேட் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே நீ ஒவ்வொரு நாளும் உன் உள்ளே செய்கின்ற பதிவுகள்
ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம், முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏன் இந்த ஒரு நாள்ல என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது? ஏன் எனக்கு 24 மணி நேரம் போதவில்லை? ஏன் எனக்கு ஒரு வருடம் போதவில்லை? ஏன் எனக்கு 50 வருடம் போதவில்லை? அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது எனது உணர்வுகள் பரிணாமம் பெறுகின்றது, வளர்ந்து கொண்டே இருக்குது, இவோல்யூஷனரி ப்ராசஸ்ல இருக்கேன். அது இன்னும் பற்றவில்லை. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இது உன் உள்ளே இருக்கின்ற மரபு, த ஜீன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நமக்கு கண் முன்னே பார்க்கக்கூடியது ஜீன். வி ஆர் கேரியர் ஆஃப் த ஜீன். அதாவது மரபு, ட்ரெடிஷன் அப்படின்றது, அது மரபுன்றது சொல்லே நம்மளுடைய ஜீன் கேரியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு தாயிடம் பெற்ற, தாய் தந்தையிடம் பெற்ற ஒரு கருநிலையில் மட்டும் வரவில்லை, எனது தாயினுடைய குறிப்புகளையும் வைத்திருக்கின்ற மனிதனாக நான் இருக்கின்றேன். ஓகே, நேரம் ஆகிவிட்டதுன்னு சொல்றாங்க. மரபு நிலை தெரியா மாட்சி ஆகி அப்படின்ற சொல்லும் இவர் சொல்லியிருக்காரு. அப்போ மரபு நிலை தெரியக்கூடாது, மாட்சி கெட்டுவிடும் அப்படின்ற சொல்லோட நமக்கு இங்க பொருள் சொல்றாங்க. சரி, இப்ப இது எதுக்காக சொல்லிட்டு வந்தேன்னா, ரொம்ப நேரம் பொதுவா எடுத்துட்டேன், இன்னும் தமிழுக்கே வரல. அதாவது ஒரே ஒரு 2 சொல்ல முடிச்சிடுறேன், ஒரு 5 நிமிடம் கூட எடுத்துக்கொள்றேன். அதாவது எதற்காக இல்லாமல் உள்ளதாக இருத்தல் வேண்டும் என்ற கேள்வியை தான் நாம பதில் சொல்றதுக்கு தான் தமிழ் வந்திருக்கு. எப்படின்னா, why there is something rather than nothing, இல்லாமல் இருந்திருக்கலாம். இவ்வளவு உலகமும் எதற்காக, இந்த தோற்றங்கள் எதற்காக அப்படின்ற அந்த கேள்வியை தமிழர் எப்படி எதிர்கொள்கின்றனர் அப்படின்றதுக்கு முதல்ல தும்மேறிய தமிழ் சொல்ல இங்க கொண்டு வரேன். ஆனா இங்க எனக்கு நேரம் பத்தாததுனால நான் ஒரே ஒரு இதை மட்டும் உங்களுக்கு காட்டி, தமிழினுடைய அழகு இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. தமிழினுடைய விளக்கம் சிறிதல்ல. அதாவது இது தொல் தமிழ் சுமேரியம், சுமேரிய தொல்தமிழ் மொழியினுடைய 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சுருபாக்கு என்ற அந்த நெறியில இது பேசப்பட்ட ஒரு அழகான சொல்லை நான் இங்க எடுத்து கையாளுறேன். இதற்கு நன்றி டாக்டர் லோகநாதன் என்ற ஒரு சிறந்த சுமேரிய தமிழ் ஆய்வாளர் இதை வெளியே எடுத்து கொண்டு நமக்கு இந்த சொல்லை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதாவது நிகழ்நம் கல்கல்லின் மிகவே மெய்கல்கல் என்ற ஒரு அழகான விளக்கம். அதாவது நிகழ்வதை கற்றுக்கொள், உன்னை சுற்றி நடப்பதை கற்றுக்கொள், நீ கற்றுக்கொள்ள அந்த கற்பதின் வழி நீ அதனுடைய உண்மையை கற்றுக்கொள்கின்றாய். என உலகம் என்பது உன்னை செதுக்கும் ஒரு அழகான என்னது, அதாவது நமது உணர்வுகளை, நமது அறிவினை செம்மையாக செதுக்கின்ற ஒரு ஒளி போன்றது, அல்லது ஒரு மிகப்பெரிய அறிவாக்க கலைஞன் அப்படின்ற ஒரு பொருள்ல நம்ம பார்க்கலாம். உலகம் நம்மை செதுக்கும். அப்போ அந்த பொருள்ல நிகழ்நம் கல்கல்லின் மிகவே மெய்கல்கல், மெய்மீனை கற்றுக்கொள்கின்றாய். இது சாதாரண வார்த்தை அல்ல. அதாவது நம்மை சுற்றி நடப்பதை எப்படி சிந்திப்பது என்ற அந்த கேள்வியை தான் நமது தொல்காப்பியர் நமக்கு சொல்லி தர போறாரு. அப்ப நிகழ்நம் கல்கல்லின், கல் என்பது கற்பல், கல்வி என்றது கற்பது என்ற சொல்லில் அது வெளிப்படுகின்றது. இதுல இருந்துதான் இங்க டெக்கார்ட் சொல்றாரு, ஐ திங்க் therefore I am அப்படின்னு. டெக்கார்ட் என்பவர் மிகச்சிறந்த ஒரு கணித மேதை. இந்த கணித மேதை என்ன சொல்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ திங்க் therefore I am, நான் சிந்திப்பதால் இந்த உலகை நான் புரிந்து கொள்கின்றேன். நான் இருப்பதால், இப்ப பாருங்க, நான் இருக்கிறதுனால தானே இவ்வளதையும் நான் சிந்திக்க முயற்சி பண்றேன், போராடுறேன். அப்போ இதை எப்படி செய்ய வேண்டும், நான் ஐ திங்க் therefore I am என்பதை எப்படி தமிழர்கள் சிந்தித்தார்கள் என்பதை ஒரே சொல்லல முடித்துக் கொள்றேன். இதை முடிக்கணும். அதாவது உனக்கு நிகழ்வதை அப்படின்றத நான் என்பதை உயிர் உடம்பாக காண்பது எப்படி செய்தார்கள், இப்படி செஞ்சாங்க. இத சொல்லி இதுல இருந்துதான் இன்னுமே நம்மளுடைய அறிவியலே பார்க்க இருக்கிறோம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, தமிழ் மொழி முதல்ல உனது உயிரையும் உடம்பையை பற்றிய சிந்தனையை யாரெல்லாம் தெளிவாக கற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் தனது பிறப்பின் நோக்கத்தை தெளிவாக அறிகின்றார்கள் என்ற அந்த தெளிவை தமிழ் மொழி ரொம்ப, அதாவது மிக மிக நுட்பமாக கற்றுக் கொடுக்கின்றது. அதுதான் உயிர் உடம்பு என்ற அந்த சொல்லை நமக்கு தந்திருக்கின்றது, உயிர் உடம்பு. அப்போ இத விட்கென்ஸ்டைன் அப்படின்றவர், லூட்விக் விட்கென்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னா, தாட் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரே ஒரு லெபோரட்டரி நமக்கு இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய, அதாவது ஆய்வு கூடம் என்னவென்றால் அவன் உடம்பு.
இறைவன் என்ன செய்கின்றார்? இந்த உயிரை ஒரு ஆய்வு கூடத்தில் வைத்து உனது உயிரினுடைய உண்மையினை நீ கண்டு கொள்ள, தெரிந்து கொள்ள நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உயிரினுடைய, இந்த உடம்பினுடைய இந்த ஆய்வு கூடத்தை நீ சரியாக தெரிந்து தெளிந்து கொள் என்று அழகாக தமிழர்களுடைய வாழ்வியலை அழகாக தமிழாகவே வடிவமைத்தார்கள். அதனுடைய விளக்கம் தான் இங்கே நீங்க இப்ப பார்க்கலாம். அதாவது மெய்யும் உயிரும், அதாவது இந்த மெய் என்பது உடம்பு கொள்ளளவாக கொண்டு இந்த உயிரை எப்படி அந்த உடம்பில் சேர்ப்பது என்ற மிகப்பெரிய ஆழமான அறிவியலை தான் நமது முன்னோர்கள் நமக்கு ஒரு இயற்கை மொழியாக வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு இந்த மெய்யையும் உயிரையும் பிணைக்கின்ற முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு இதுல உங்களுக்கு முடிக்கணும். எனக்கு ஒரே ஒரு இன்னும் கொஞ்சம், அதாவது இப்ப பாருங்க எப்படி அந்த உயிரை இணைக்கிறாங்க பாருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த உயிரை எப்படி இந்த மெய்யோட இணைக்கிறாங்க பாருங்க. அந்த கொள்ளளவு ஒரு உயிரோட ஒரு உடம்பை எப்படி சேர்க்கிறாங்க பாருங்க. அது எப்படி அடர்த்தி ஆகின்றது, அது உயிர் மெய்ப்பித்து நிற்கின்றது. அந்த உயிரை இந்த மெய் எப்படி உயிர்த்து மெய்ப்பித்து நிற்கின்றது அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. ஒரே ஒரு உதாரணம் இங்க இதை மட்டும் சொல்லி காட்டுறேன். வலி. இப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னை அடித்தால் அவன் என்ன செய்வானா, யாரா இருந்தாலும் சரி, அவர் ஆங்கிலேயனா இருந்தாலும் சரி, ஒரு ஜப்பான்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அடித்தால் ஆ என்று கத்துவார்கள். ஆ ஆ என்று அந்த சத்தம், அந்த ஒலி, அந்த ஒலியனை தமிழர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வலி என்பது மனிதனுடைய மூலத்தினுடைய ரகசியம். நான் எனது பிறப்பே இந்த வலியை போக்குவது. ஆகவே முதல் எழுத்தாக இந்த ஆ என்ற உயிர் சத்தத்தை முதல்ல தமிழர்கள் கண்டெடுத்தனர். இந்த ஆ என்ற சொல் ஒரு மனிதனுடைய வலியை போக்குவது. அப்போ தமிழர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உயிர் சத்தமாகிய முதல் வலியை எடுத்து அந்த வலியை நீக்க வேண்டும் என்ற அந்த முயற்சி தான், அந்த இலக்கு தான் மனிதனுடைய முதல் அந்த உயிராக இருக்கின்றது அப்படின்றத கண்டாங்க. அப்போ இது என்ன செய்யும், இந்த வலி இருக்க இருக்க எனது உணர்வுகள் அகன்று கொண்டே இருக்கும். வலிக்க நான் விரிவேன், நான் வலிக்க இன்னும் செய்வேன் அப்படின்றது. இப்ப நீங்க என்ன செய்யறோம், வலிக்கு தான் ஒவ்வொரு நாளும் செய்யறோம். இல்லைன்னா நம்ம யாரும் செய்யவே மாட்டோம். ஏதாவது செய்வோமா? நமக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு உள்ளத்துல ஏதோ ஒன்று என்னை உறுத்த, அந்த வலி என்பது ஒரு வகையான உறுத்தல். என் உள்ளத்தை உறுத்த நான் அகன்று விரிந்து எனது உணர்வுகள் விரிய பார்க்கின்றேன், ஏதாவது செய்ய முயற்சிக்கின்றேன். அதுதான் தமிழனுடைய அழகு. என்னை முதலில் எனது வலியை கண்டுகொள். எது உன் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் அதாவது வருத்துகின்றது, உன் உள்ளத்தினை எது உன் உள்ளத்தை நெருடுகின்றது, அந்த நெருடலை நான் போக்குவதற்கு என்னுடைய மூல ஆயுதமாக பயன்படுத்தியது இந்த ஆ என்ற சொல். இதோ அடுத்து இது ரெண்டு சொல்லிடுறேன், முடித்துறேன். அதோட எனக்கு இதை சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்தது பாருங்க, இந்த வலியால் எனது வாழ்க்கையை வெறுக்கின்றது. இந்த வெறுப்பை அகற்றுகின்ற தன்மையை தமிழர்கள் கண்டு கொண்டனர். ஈ என்பது, ஐயோ இது என்ன ஈ, எனக்கு பார்த்தாலே பிடிக்கல இவனை ஈ அப்படின்னு. அது பல நிலைகள்ல வெறுப்பையும் தூண்டுகின்றது, அதே நேரத்துல ஒரு விதமான நகைப்பை கொடுக்கின்றது, ஒரு விதமான உள்ளத்தில் இது என்னது, இது வெறுப்பினோடு சேர்ந்த ஒரு நிலை. அந்த ஈ என்பது அங்க எனது உணர்வு இறங்குகின்றது, ஒன்று அகல்கின்றது, இன்னொன்று விரிகின்றது, அகன்று அந்த என் உள்ளத்தை ஒரு விதமான நெருடலுக்கு உட்படுத்துகின்றது, வழியாகின்றது, என்னை ஒவ்வொரு நாளும் தள்ளி அகற்றுகின்றது, ஒரு நிலை என்னை இறங்கு உணர்வுக்காக கொண்டு செல்கின்றது. வெறுப்பு, வாழ்க்கையே வெறுத்து நிற்கின்றேன் அப்படின்ற ஒரு சொல் எவ்வளவு அழகாக போகுது பாருங்க. இன்னும் ஒரே ஒரு ரெண்டு சொல்ல முடிச்சிருவான், மன்னிக்கணும். மறை வெளிப்பாடல். அடுத்தது ஊ என்பது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒளியாக. இதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ஓங்கார சத்தமே ஆ ஊ என்ற அந்த இரண்டு சொற்களினுடைய மூலத்தில் அது என்றென்றைக்கும் இருக்கும். உள்நுழை உணர்வு உகம் என்ற சொல்லில் அது வெளிப்படுவது. மறை வெளிப்பாடு, உள்வாங்கு அப்படின்றது, அதுல இருந்து அந்த உள் அப்படின்றது, அந்த உள்நுழையின் உணர்வு,
அப்போ நான் பார்க்க வேண்டும், என்னதான் நடக்குது, ஏன் எனக்கு வலிக்குது, ஏன் எனக்கு மனசுல ஒரு வெறுப்பு வந்து கொண்டே இருக்கின்றது, அதை நான் உள் நுழைந்து பார்ப்பேன் என்ற சொல்லில் தான் ஊ என்ற சொல் வருகின்றது. அதனாலதான் உகம் என்ற சொல், அதிலிருந்து உள் உள், அதிலிருந்து உது, பல சொற்கள் வருகின்றன. அப்புறம் பிறகு இதெல்லாம் செய்யாத தெரியுமா அப்படின்னு எப்பொழுதும் கேள்வி கேட்பீங்க, அதட்டுவீங்க, செய்யாத அப்படின்னு. ஒரு விதமான ஒரு ஏற்ற உணர்வு, ஏறு உணர்வு உங்க உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கு. அந்த உணர்வையும் தமிழ் தட்டி எழுப்புகின்றது. உயிர் பாருங்க, உயிர் எழுத்துக்கள் உயிர் சத்தங்களாக கண்டுபிடித்தார்கள். அதாவது அதனை கண்டு தெளிவுபடுத்தினார்கள். முடிச்சிடுறேன், 12 எழுத்தையும், கொஞ்சோண்டு தான் இருக்கு. அடுத்தது ஐ அம்மா வந்திருக்கீங்களா இன்னைக்கு அப்படின்னு. இங்க என்ன நடந்து கொண்டிருக்கு, வியப்பு, அழகு, அழகியல் உணர்வு ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது. அதனாலதான் ஐ என்ற அந்த சொல், ஐ என்ற சொல்லை முதல்ல பார்த்தோம். அம்மை, அந்த அம்மை என்ற சொல் ஐயோடு சேர்கின்றது பாருங்க. அந்த ஐ என்பதை திகைப்பை, வியப்பை ஏற்படுத்தும் ஒரு சக்தி, ஆற்றல், அழகியல் உணர்வு. அப்படியா, நினைவு கூறுதல், பதிவு, ரெஜிஸ்ட்ரேஷன், எஸ்தெட்டிக்ஸ் ஃபீலிங். அடுத்தது திகைப்பு, ஆக கடைசியாக அவுக உணர்வு அப்படின்ற ஒரு கருத்து. அப்படின்னு நின்றுவோம், நிறுத்தி அப்ப இந்த உணர்வை கொஞ்ச நேரம் அப்படியே அந்த உணர்வை அனலைஸ் பண்றது, அதாவது ஸ்டூபிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. போதுமா? ஆகவே இன்றைக்கு உயிரினுடைய சப்தங்களை மட்டும்தான் கண்டோம் இதுவரையில். இந்த தமிழினுடைய அழகை, தமிழினுடைய ஒளிர்வை, தமிழினுடைய விரிவை, எவ்வளவு உயிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு அழகான மொழி என்பதை பார்த்தோம். தமிழ் என்பது வாழ்க்கை, தமிழ் என்பது அறிவியல், தமிழ் என்பது தெளிவு, தமிழ் என்பது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மூலத்தை விளக்கக்கூடிய இலக்கு, நம்மளுடைய இலக்கு. அதுவே என்னுடைய அடைவு நிலையை காட்டுகின்ற ஒரு இலக்கு, வாழ்வியலினுடைய துளக்கம் அப்படின்ற பொருள்ல தமிழ் நமக்கு இன்றைக்கு நமது உயிருக்கு, நமது மெய் நிலைக்கு விளக்கும் ஒரு மிகப்பெரிய மொழி மட்டுமல்ல, உலகிற்கும் கொடை தந்த ஒரு மாபெரும் மொழியை கொண்ட ஒரு மரபினர் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், அந்த பாருங்க, தமிழே நமக்கு இலக்கை வகுத்து விட்டது. அது வகுத்து தந்த அந்த இலக்கை நாம் வாழ்க்கையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.